க்கும் நம் குருவான பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜிக்கும் வணக்கம், நன்றி. ஸோ இப்போ நம்ம குரு சாங்கத்தின் இந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய டவுட் கிளாரிஃபிகேஷன், நிறைய சப்ஜெக்ட் பத்தி நம்ம பேசுறோம், எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் பண்ணிக்கிறோம். ஸோ எல்லாருக்கும் வெல்கம். எஸ் மாஸ்டர்ஸ், எல்லாரும் ஒன் பை ஒன் பேசலாம். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம் மேடம். இந்த தியானம் செய்யும்போது அந்த பின்னாடி இருந்து யாரோ தள்ளி விடுற மாதிரி இருக்கு மேடம். இந்த ஒரு வாரமா அப்படித்தான் இருக்கு. பின்னாடி இருந்து யாரோ தள்ளி விடுற மாதிரி இருக்கு மேடம். ஆனா யாரும் தள்ளி விடுற மாதிரி இல்லை. ஆனா நல்லா டீப் மெடிடேஷன்ல தான் இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ஊசி நாக்குல குத்துற மாதிரி இருக்கு மேடம். இன்னைக்கு மத்தியானம் கூட அந்த மாதிரி நடந்தது. நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமாவே இப்படி நடந்துட்டு இருக்கு மேடம். என்னாச்சு? நாக்குல ஊசி குத்துன மாதிரி இருக்கு மேடம். சரி சரி சரி. அது ஒருவேளை ஃபாஸ்டிங் இருக்கணுமா, மௌனமா ஃபாஸ்டிங்கான்னு தெரியல மேடம். அதான் கேட்கறேன். இல்ல உங்களுக்கு தள்ளி விட்ட மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா, நிறைய சக்தி உள்வாங்குறீங்க. அந்த சக்திகள் உங்களுக்கு ஹீலிங் நடக்குது. அந்த ஊசியில குத்துற மாதிரி இருக்கிறது, வலி, இது எல்லாமே ஹீலிங் தான் நடக்கும். சரி மேடம். அந்த ஏதோ அங்க சரியா இல்ல, அது உங்களுக்கு சரியா ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? சரி மேடம். அது ஹீலிங், அது பொறுத்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அது கியூர் ஆயிடும். சரிங்க மேடம். சரி மேடம். ஒன்றும் பயப்பட. என்னுடைய தியான அனுபவத்துல மேடம், இங்க எங்க வீட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நாய்கள் நிறைய வளர்த்துறாங்க மேடம். நாய்கள் ஒரு 4 நாய் வளர்த்து வித்துட்டு இருக்காங்க. அது எனக்கு அந்த சவுண்டுக்குள்ளேயே தான் 2 வருஷமா மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். ஆனா இந்த தியானம் என்ன நல்லா கவனிச்சிருக்கு. நான் எதுவுமே பாட்டி ஒன்றும் சொல்லலை. அவங்ககிட்ட எதுவும் பேச முடியாது. நான் பாட்டு தியானம் பண்ணிட்டே இருந்தா ஒரு நாள் 2 பேருமே வீடை காலி பண்ணி நாய்களை வித்துட்டு போயிட்டாங்க மேடம். அது ஒன்று மேடம். அப்புறம் வீட்டுல தண்ணி பிரச்சனை நிறைய இருக்கு மேடம். தண்ணி வெளியில இருந்து தான் எடுப்போம். நான் எடுத்துட்டு இருப்பேன், பையன் எடுப்பான் மேடம். அப்படியே இருந்துட்டு இருக்கும்போது நான் ஒரு நாள் எங்க வீட்டுக்கே இப்போ இந்த மத்திய அரசு தண்ணி உள்ள நல்ல தண்ணியே கொடுத்துட்டாங்க மேடம். அது ஒரு நான் கேட்காமலே 3 இது நடந்திருக்கு மேடம். ஓ, சூப்பர் சூப்பர். அதுதாங்க நம்ம வீட்டுல எவ்வளவுக்கு எவ்வளோ இந்த பாசிட்டிவ் எனர்ஜிக்கு நம்ம இடம் கொடுக்குறோமோ, நமக்கே தெரியாம எல்லா விஷயங்கள், நன்மைகள் நமக்கு சேரும். அதுதான் உங்களுக்கு நடந்திருக்கு கேட்காமலே. நீங்க என்ன செய்யறீங்க? ஃபவுண்டேஷன், எனர்ஜி ஃபவுண்டேஷன் கொடுத்தீங்க வீட்டுக்கு. எனர்ஜி ஃபவுண்டேஷன் கொடுத்ததும் தேவையில்லாததெல்லாம் தானாவே நல்லதா மாறிடுச்சு. புரியுதுங்களா? ரொம்ப நன்றி மேடம். நன்றி மேடம். சோ இன்னும் நிறைய அந்த சக்திகள் வீட்டுக்கு வரும்போது இன்னும் நல்ல விஷயங்கள் நடக்கும். சரிங்களா? இப்ப உள்ளுணர்வு கவனிக்கிறது எப்படி மேடம்? எப்படி நமக்கு தெரியும் மேடம்? உள்ளுணர்வு நம்ம கிட்ட பேசுறதும் மனது பேசுறதும் 2 வித்தியாசமா இருக்கு. அது சொல்லவே முடியாதுங்க. உங்களுக்கா புரியும். அந்த உணர்வு வரும்போது உங்களுக்கே தானா புரியும். நாங்க சொன்னாலும் அது புரியாது. அது உங்களுக்கே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது, இது உள்ளுணர்வு, இது மனசோட பேச்சு அப்படின்ற அந்த வேறுபாடு உங்களுக்கு புரியும். சரிங்களா? நன்றி மேடம். அது வரும்போது புரியும். அவ்வளவுதான் சார். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சார். தேங்க் யூ. நன்றி மேடம். எஸ் மாஸ்டர்ஸ், இன்னைக்கு யாரும் புதுசா ஜாயின் பண்ணல. டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா நம்ம மெடிடேஷனுக்கு போயிடலாம். இந்த டொனேஷன் அனுப்புறதுக்கு ஆப் இருக்கா மேடம்? ஆப் இருக்கும். நாளைக்கு மதுரை யஜ்ஞத்துக்கு நீங்க குரூப்ல இருக்கீங்களா? நம்ம குரூப்ல இருக்க மேடம். நானு ஸ்பிரிச்சுவல் சோல்ஸ்ல இருக்கீங்களா? ஆமா, இருக்க மேடம். அதுல ஷேர் பண்ணிருந்தேனே நானு. அது எனக்கு தேடனா கிடைக்க மாட்டேங்குது மேடம். இன்னொரு தடவை வேணா போட்டு விடுங்க. நான் இப்போ போடுறேன். ரைட். ரொம்ப நன்றி மேடம். ரைட். நான் 2 குரூப்லயும் போட்டிருக்கேன்.
அதுல ஸ்கேன் பண்ணி இல்ல ஜிபே நம்பர் எல்லாம் குடுத்துருக்காங்க. நீங்க எது வேணா பண்ணலாம். நன்றி மேடம். நான் போகலைன்னா ரூபா குடுத்துடலான்னு பார்க்குறேன் மேடம். அதான் பார்க்க வேற ஒண்ணும் சரி, சரி. போட்டிருக்கேன் பாத்துக்கோங்க. சரிங்க மேடம். முரளி சார் பேசுங்க சார். மேடம் வணக்கம். வணக்கம் சார். நீங்க போலியா மதுரைக்கு? இல்ல சாமி, நெக்ஸ்ட் டைம் போறோமா. சரி சரி. உங்களுக்கு மதுரை கிட்டயா தூரமா? பஸ்ல போனா 4 to 5 hours ஜேர்னிமா. உங்களுக்கு கிட்ட சார், எங்களுக்கு எல்லாம் 12 ஹவர்ஸ் ஆமா ஜர்னி. ஆமா. நீங்க கலந்துக்கிறீங்களாங்கம்மா? இல்ல நான் போகல. போகணும்னா இப்போ இந்நேரத்துக்கு கிளம்பி இருக்கணும். ஓகே ஓகேம்மா. ஓகே. 12 ஹவர்ஸ் ஜர்னி இல்லையா? சோ இப்போ ஈவினிங் ஆமா. எல்லாரும் கிளம்பி இருப்பாங்க, சென்னை மாஸ்டர்ஸ் எல்லாமே. எஸ்மா ஈவினிங் எஸ். கிளம்புனா ஏர்லி மார்னிங் வந்து அங்க போய் ரீச் ஆவாங்க. எஸ் எஸ். ஓகேம்மா. எனக்கு ஒரு கொஸ்டின்மா. சரி சார். இப்போ அது பர்சனலா கூட இருக்கலாம், பட் இருந்தாலும் அதுல ஏதாவது எங்களுக்கு விஸ்டம் கிடைக்குங்கிறதுக்கோசரம் நான் கேட்கறேன் நானு. இப்போ ஷூர் சார். நமக்கெல்லாம் மெடிடேஷன் கிடைச்சு, இப்போ எனக்கு வந்து மெடிடேஷன் கிடைச்சதுனால என்னுடைய சோல் டெவலப்மெண்ட் ஒரு பக்கம், அதே மாதிரி பர்சனல் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு இந்த உடல் நோய்கள் குணமாகி ஆரோக்கியமா இருக்கிறது, அப்புறம் வந்து நம்ம மற்றவங்க கிட்ட பழகிறது, மற்றவங்க நம்ம கிட்ட பழகிறது, இதுல எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. அப்புறம் வந்து நேரத்தை வீணடிக்க கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு, இருக்கிறதுலயே ரொம்ப முக்கியமானது. டைம் வந்து ஒரு ஒரு செகண்டையும் நம்ம யூஸ்ஃபுல்லா வச்சுக்கணும், யூஸ்ஃபுல் பண்ணிக்கணுங்கிறது இந்த மெடிடேஷனுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒருவேளை நான் வந்து எனக்கு இந்த மெடிடேஷன் கிடைக்காம போயிருந்தா நான் வந்து எப்படி இருப்பேன்னு என்னாலேயே கற்பனையே பண்ணி பார்க்க முடியல. அதே கரெக்ட். போல உங்களுக்கு இந்த மெடிடேஷன் கிடைக்காமல் இருந்திருந்தால் நீங்க என்னவா இருந்திருப்பீங்க? நான் வந்து ஆக்சுவலி மெடிடேஷன் கிடைக்கல அப்படின்னா நான் சாப்பிட்டு தூங்கு, வீட்ல ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்க்கு என்ன வேலையோ அது பார்த்துட்டு அப்படியே தான் இருந்திருப்பேன். எனக்கு இன்னொரு விஷயம் தெரியாது உலகத்துல. எனக்கு தெரிஞ்சது வீடு, ஃபேமிலி. ஃபேமிலிய பார்த்துக்கிறது இதுதான். அது அது அப்படியே கண்டினியூ ஆயிருக்கும். வேற ஒண்ணும் இருக்காது. இது என்னன்னா ஒரு சுவாரஸ்யம் இல்லாத ஒரே ரொட்டீன். சாப்பாடு, தூக்கம், வேலை. சாப்பாடு, தூக்கம், வேலை. இதுதான். ரொட்டீனா இப்படிதான் போயிட்டு இருக்கும். எனக்கு மட்டும் இல்ல, யாருக்கானாலும் அவ்வளவுதான். இங்க என்னன்னா சொல்லணும்னா எனக்கு பிஃபோர் மெடிடேஷன் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒரு ரொம்ப வெகுளின்னு சொல்லலாம். உம் ஒண்ணுமே தெரியாத முட்டாள்னு கூட சொல்லலாம். அப்படி இருந்தேன் நானு. ஒண்ணும் தெரியாது ஆக்சுவலி. எனக்கு தியானத்துல வந்த அப்புறம் தான் எனக்கு எல்லாமே புரியுது, எல்லாமே தெரியுது. அண்ட் வந்து நிறைய பேர் வந்து வெளிய போய் சம்பாதிக்கிறாங்க. நான் சம்பாதிக்கணும், நானும் எல்லார் மாதிரி இருக்கணும் அப்படி யோசிக்க கூட தெரியாது எனக்கு. என்னோட கடமை, எனக்கு வந்து கல்யாணம் ஆச்சு, 2 பசங்க, இவங்கள பாத்துக்கணும், ஃபேமிலி பாத்துக்கணும். எனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான். அதுக்கு மேல யோசிக்கவும் தெரியாது. அதுக்கு மேல நான் நல்லா இருக்கணும்னும் தெரியாது. எனக்கு சொல்லணும்னா எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியாது. நான் தியானத்தை தேடுறதுக்கு கூட எனக்கு தெரியாது. அதுக்குதான் தியானம் தேடாமலே எனக்கு கிடைச்சிருச்சு. ஏன்னா எனக்கு தேடவும் தெரியாது. அவ்வளோ ஒரு நிலையில இருந்தேன் நானு. சோ அதனால தியானமே என்ன தேடி வந்துச்சு. சோ அந்த ஃபர்ஸ்ட் சிட்டிங் தாங்க. அதுக்குள்ள நான் ஃபுல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷன். சோ என்ன பர்பஸ், லைஃப்னா என்ன, வாழ்க்கைனா என்ன? சோ இது எல்லாமே என்ன ஒரு டிராமா. நம்ம ரியாலிட்டியில வந்து நம்ம யாருன்னா நம்ம ஒரு ஆன்மா. இது எல்லாமே நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். பட் ஆனா அது எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணேன். வித்தின் 1 or 2 monthsலயே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஒரு புதுசா நான் தியானம் பண்ணும்போது இன்னும் ஒரு மண்டல நாள் கூட ஆகல. அந்த டெய்லி சின்சியரா எனக்கு தெரிஞ்சது, எனக்கு தியானம் வந்து பண்ண அன்னைக்கு ஒரு கம்ப்ளீட்னஸ், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது கிடைச்சது ஃபர்ஸ்ட் மெடிடேஷன்ல. இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் நான் விட மாட்டேன். இந்த ஒரு கம்ப்ளீட்னஸ் எனக்கு எப்பவும் வேணும்னு சொல்லிட்டு எனக்கு யாரும் சொல்லல. நானே சின்சியரா டெய்லி மெடிடேஷன் பண்ணுவேன். டெய்லி நான் ஏதோ ஒரு நேரத்துல நான் மெடிடேஷன் வந்து பண்ணிடுவேன். 1 hour பண்ண சொன்னாங்க. ஸோ 1 hour கம்ப்ளீட்டா பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் இன்னும் ஜாஸ்தி பண்ண ஆரம்பிச்சேன். சோ இந்த ஒரு மண்டல நாள், நான் எனக்கு அப்போ ஒரு மண்டலம் அந்த கவுண்டிங் கூட தெரியாது. எல்லாருமே ஒரு மண்டலம் பண்ணணும், வந்த உடனே ஒரு மண்டலம் பண்ண, ஏன்னா அப்போ வந்து 25 இயர்ஸ்க்கு முன்னாடி இல்லையா? அப்போ மாஸ்டர்ஸ் கைடன்ஸ் இந்த மாதிரி மீடியா, போன் எதுவும் கிடையாது.
ஒன்லி லேண்ட்லைன். மாஸ்டர்ஸோட கான்டாக்டும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி நேரத்துல எனக்கு எந்த நாலேஜும் இல்லை. பட் ஆனா டெய்லி பண்ணணும்ன்றது மட்டும் எனக்கு தெரியும். நான் பண்றேன், யாரும் சொல்லல, நானே பண்ணேன். அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ டேஸ் இருக்கும், அது எவ்வளவு நாளுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது கவுண்ட் பண்ணி நம்ம நோட் பண்ணிக்கணும்ன்றது கூட எனக்கு தெரியாது. எல்லாருமே வந்து இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, என்னைக்கு நான் மெடிடேஷனுக்கு வந்தேன் அந்த டேட் எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்க இல்லையா, எனக்கு தெரியாது அதெல்லாம். அது ஞாபகம் வச்சுக்கணும்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா நிஜமாவே நான் எப்ப வந்தேன், எனக்கு 21 இயர்ஸ் அப்படின்றது ஞாபகம் இருக்கு. எந்த டேட் எந்த மந்த்ன்றது எனக்கு தெரியாது. ஏன்னா நான் ஞாபகம் வச்சுக்கணும்னு கூட எனக்கு தெரியாது அந்த மாதிரி. ஸோ அதுவும் நான் கவுண்ட் பண்ணல. ஒரு ஃபியூ டேஸ் இருக்கும். ஃபியூ டேஸ்ல நான் வந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன். சடனா எனக்கு கான்ஷியஸ் வருது. அது நான் அப்படின்றது எனக்கு தெரியுது. ஆனா என் உடல் இல்ல, எனக்கு சுவாசம் இல்ல, எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. அது பார்த்த உடனே அந்த ஒரு ஸ்டேட் வந்து கம்ப்ளீட் ஒரு சோல் ஸ்டேட்ல இருக்கேன் நானு. ஃபர்ஸ்ட் டைமா அது ரியலைஸ் பண்ணதும் ஒரு பயம்ன்றது வந்துருச்சு. அந்த பயம் வந்தது கடகடன்னு நான் வந்து டிராவல் பண்றேன். அப்படி காத்தா ஃபாஸ்டா டிராவல் பண்றேன். ஒரு வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ்ல என்னோட உடலை நான் பார்த்தேன். என்னோட உடல் தியான நிலையில இப்படி உட்கார்ந்துருக்கு. நான் என்னோட உடலை பார்த்த ஃபியூ மொமெண்ட்ஸ்ல பாக்குறேன். என்னோட கான்சியஸ் அந்த காத்தா நான் உள்ள போயிட்டு பாடிக்குள்ள நான் சேர்ந்தேன். பாடிக்குள்ள சேர்ந்ததும் அப்படி ஒரு பரவசம், அது அவ்வளவு ஒரு ஹாப்பினஸ், சொல்லவே முடியாது. அவ்வளவு ஒரு பிரம்மானந்தம், பரவசம். இனி கண்ணை திறந்துட்டு நான் வந்து ஒரே சந்தோஷம். ஃபர்ஸ்ட் அந்த பாடி அண்ட் அவுட் ஆஃப் பாடி டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சது. அவுட் ஆஃப் பாடியில நான் இருக்கேன். அப்ப அவுட் ஆஃப் பாடியில நான் இருக்கும்போது இந்த பாடி நான் இல்லை அப்படின்ற விழிப்பு அன்னைக்கு ஃபுல்லா வந்தது. பாடிக்குள்ள நான் இருக்கேன், பட் ஐ எம் நாட் த பாடி. நான் வந்து அந்த உடலை தாண்டி ஒரு பெரிய விஷயம், ஒரு ஆன்மா, கான்சியஸ், ஒரு பியூரிட்டி, ஒரு சோல், அதெல்லாமே வந்து கடவுள் அப்படின்னு நமக்கு சொல்றாங்களே, இதெல்லாம் உண்மை அப்படின்றது அன்னைக்கு புரிஞ்சது. ஸோ இப்படி எனக்கு நிறைய விஷயங்கள் நான் நோட் பண்ண கூட இல்லை சார். இப்போ வந்து நீங்க ஜேர்னலிங் பண்றீங்க, மண்டலம் அப்படின்றது மண்டல தீட்சைன்னு கவுண்ட் பண்றீங்க, மாஸ்டர்ஸ் கிட்ட போறீங்க, நிறைய கிளாஸஸ் அட்டென்ட் பண்றீங்க. எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு ஃபர்ஸ்ட் ஐப்பா மாஸ்டர் மூலமாக அவரோட செஷன்ல நான் தியானம் கத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறமா எந்த கைடன்ஸ் இல்லை. நானே சின்சியரா தியானம் பண்ணுவேன், நானே புக்ஸ் படிப்பேன். எனக்கு எப்போ எது நேரம் இருந்தாலும் அப்போ நானும் என் சிஸ்டர், பக்கத்து வீட்டுல ஃப்ரெண்டு, நாங்க 3 பேர் தான் கனெக்டிவா இருப்போம் மெடிடேட்டர்ஸ். ஸோ நாங்க 3 பேர் நாங்க டிஸ்கஸ் பண்ணிக்குவோம் எங்க எக்ஸ்பீரியன்ஸ். எப்பயாவது ஐயப்பா மாஸ்டர் வருவாங்க, அவங்க கூட பேசுறது, அவர் போன கிளாஸஸ் எல்லாமே அந்த கதைகள் எல்லாம் அவங்க சொல்லுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க. இப்படிதான் என்னோட இது. நிறைய எக்ஸ்போஷர் கிடையவே கிடையாது. எந்த கிளாஸ்க்கே நான் போனதே கிடையாது, யாரோட கிளாஸ் அட்டென்ட் பண்ணது கிடையாது. ஒன்லி பத்ரி சாரோட அந்த ஸ்பீச்சஸ் எல்லாமே ஒரு சிடி ரூபத்துல வைப்பாங்க. அந்த சிடி வாங்கி அதை போட்டு அது கேட்கறது தான். கம்ப்ளீட்டா அந்த நாலேஜ் கேட்கறது, அந்த விஸ்டம். எவ்ரிடே எங்க வீட்டுல அந்த சிடி ஓடாம இருக்காது. அது வந்து போட்டுருவேன், அது கேட்டுக்கிட்டே எல்லா வேலையும் பண்ணிக்கிறது. வீட்டுல வந்து எல்லாரும் ஆஃபீஸ் போன அப்புறமா, ஸ்கூல் போன அப்புறமா, பசங்களை அனுப்பிச்சிட்டு, ஹஸ்பண்ட் அனுப்பிச்சிட்டு அந்த சிடி ஆன் பண்ணிட்டேன்னா 2 to 3 hours அந்த ஸ்பீச்சஸ் வந்து ஓடிட்டே இருக்கும். ஸோ நான் வேலை செஞ்சுட்டு அது கேட்டுக்கிட்டே இருப்பேன். வேலை முடிஞ்ச அப்புறமா உட்காந்து தியானம் பண்றது. தியானம் பண்ண அப்புறமா திரும்ப அகெயின் ரொட்டீன் ஒர்க். இவங்க எல்லாம் வந்த அப்புறமா அதெல்லாம் கேட்க முடியாது, யாரும் இல்லாதப்பதான் என்னால கேட்க முடியும். ஸோ அது போட்டுட்டு கேட்டுட்டே நான் வேலை பண்ணிக்குவேன். ஸோ இதுதான் என்னோட ரொட்டீன் லைஃப். அண்ட் வந்து சொல்லி கொடுக்கணும்ன்றது கூட எனக்கு வந்து யாரும் சொல்லலை. ஆனாலும் தியானத்துக்கு வந்த அப்புறமா நான் வந்து பக்கத்துல நெய்பர்ஸ், அப்புறமா வந்து ஃப்ரெண்ட்ஸு, யார் ஃபோன் பண்ணாலும் ஃபர்ஸ்ட்ல என் வாயில வர வார்த்தை தியானம் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கு. நான் எப்படி இருந்தேன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா வந்து என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் யாராலையும் நம்ப முடியல. ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலையும் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆனாலும் யாருக்குமே வந்து நம்ப முடியல. நான் வந்து எப்பவுமே ஒரு மூடியா இருப்பேன், யார் கூடயும் ஓப்பனா பேச மாட்டேன்.
என்னோட பிரசன்ஸ் இருக்குமே தவிர நான் மிங்கிள் ஆக மாட்டேன் யார் கூடயும். ஒரு இடத்துல அப்படியே ஒரு என்ன சொல்றது, ஏதோ ஒரு யாரோ இருக்காங்க, நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவ்வளவுதான். யார் கூடயும் மிங்கிள் பண்றது, பேசுறது, ஓப்பனா இருக்கிறது, ஒரு மாதிரி அந்த மாதிரி இருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு யார் கூட பேசணும்னாலும் பயம், எது செய்யணும்னாலும் பயம், அந்த மாதிரி இருப்பேன் நானு. ஸோ என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷனே வந்து எல்லாருக்குமே ஒரு புதுசா இருந்துச்சு. இது நீயா இப்படி இருக்க, நீயா இப்படி பேசுற, நீயா இப்படி ஓப்பனா இருக்க அப்படின்னு எல்லாருக்குமே வந்து அது ஒரு ஆச்சரியமா இருந்தது. ஆனா நிறைய பேர் வந்து தெரியாதவங்க நான் சொல்லி தியானத்துக்கு வந்திருக்காங்க. ஆனா ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் வரல. எங்க வீட்ல அப்பா அம்மா இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. இப்போ சித்தப்பா அவங்க, அத்தை மாமா இவங்க எல்லாம், அங்கிள் ஆண்ட்ஸ் இவங்க எல்லாம் இருப்பாங்களா, கசின்ஸ், அவங்க எல்லாம் யாரும் வரல. என் ஃபேமிலில அப்பா அம்மா எங்க மாமியாரு இவங்க எல்லாம் பண்றாங்களே தவிர எக்ஸ்ட்ரா கசின்ஸ் அவங்க எல்லாம் யாரும் வரமாட்டாங்க. எல்லாம் என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்து சூப்பர் சூப்பர்னு சொல்லுவாங்க. ஆனா யாரும் வரமாட்டாங்க. எல்லாரும் பக்தி மார்க்கத்துல இருக்காங்க. நிறைய ஹோமம், கோயில், பூஜை, என்ன சொல்றது, நிறைய தானம் பண்ணுவாங்க, தர்மம் பண்ணுவாங்க, அன்னதானம் செய்வாங்க, இதெல்லாம் செய்வாங்க. பட் தியானம் செய்ய மாட்டாங்க. ஓகேம்மா, ஓகே. வேற ஏதாவது கண்டினியூ பண்றீங்களா? அடுத்த கொஸ்டின் ரெடியா வச்சிருக்கேன். கேளுங்க சார். நம்ம இது வந்து ப்ரோக்ராமே நாலேஜ் கொடுக்கதா, நீங்க கேட்டாதான் எனக்கு வந்து சொல்ல வரும். ஓகேம்மா. அப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா, அடுத்த கொஸ்டின், இந்த நம்ம சுவாத்தியாய தர்றீங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் சுவாத்தியாயம் நீங்களாக தரணும்னு பிரியப்பட்டு கொடுத்தீங்களா, இல்ல உங்களுடைய சீனியர் மாஸ்டருக்கு அல்லது கூட இருக்கிறவங்க நீங்க புக் படிச்சா பத்தாது, நீங்க ஞானம் கொடுக்கணும், கிளாஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஆக்சுவலி சொல்லி எனக்கு வந்து அதெல்லாம் யாருமே சொல்லல. சுவாத்தியாயம் கொடுக்கணும், இது பண்ணணும், சொல்லணும். எனக்கு யாருமே எந்த சஜஷனும் நான் யாரு கூடயுமே கனெக்ஷன்லயே இருக்க மாட்டேன் சார். யாரும் எனக்கு சொல்ற அளவுக்கு நான் யார் கூடயும் அது பேசினா தானே யாராவது. இப்ப கூட நான் வந்து என்னோட குரூப் மெம்பர்ஸ், எனக்கு தெரிஞ்ச உங்களோட பேசுறேன்னு தவிர எந்த மாஸ்டர்ஸோடயும் எனக்கு கனெக்ஷன் கிடையாது. யார் கூடயும் இப்ப மதுரை யஜ்ஞத்தை பத்தி கூட எனக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது. ஏன்னா யார் கூடயும் பேச மாட்டேன். என்னோட நேச்சர் அது. சோ எனக்கு வந்து இந்த சத்தியத்தை பரப்பணும். சார் சொல்லுவாங்க இல்லையா, ஸ்ப்ரெட் மெடிடேஷன், டீச் மெடிடேஷன் அப்படின்னு. சோ சார் சொல்லிட்டா எனக்கு அவ்வளவுதான், இங்க ரெஜிஸ்டர் ஆயிடும், அவ்வளவுதான். ஸோ நான் வந்து எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருந்தேன். எப்போ லாக்டவுன் வந்துச்சோ எனக்கு நல்ல வாய்ப்பு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைமா பிஎம்சில கால் வந்து நீங்க சொல்லுங்க சுவாத்தியாயம் சொல்லுங்கன்னு ஃபர்ஸ்ட் டைம் பிஎம்சில லாக்டவுன் அப்ப கேட்டாங்க. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் சுவாத்தியாயவே பாத்தீங்கன்னா யூ ஃபார் எவர். ஃபர்ஸ்ட் சுவாத்தியாயவே யூ ஃபார் எவர் எவ்ரிடே கொடுத்து அது எவ்வளவு நாள் வந்துச்சு, கிட்டத்தட்ட 15 days வந்துச்சு ஃபுல் புக். ஒரே வாட்டியா யூ ஃபார் எவர் எடுத்தேன். எனக்கு யூ ஃபார் எவர் கூட நான் ஏன் படிச்சேன்னா, அது வந்து பத்ரிஜி வந்து அந்த புக் படிச்சுதான் என்லைட் ஆனாரு அப்படின்ற அந்த ஒரு விஷயம் எனக்கு கேட்டுட்டு நான் ஃபர்ஸ்ட் எடுத்து படிச்சதே வந்து யூ ஃபார் எவர் தான். ஃபர்ஸ்ட் இல்ல, நான் பிரெக்னன்சியா இருக்கும்போது யோகானந்த பரமஹம்சா புக் படிச்சேன். அதுக்கப்புறமா யூ ஃபார் எவர் படிச்சேன். ஸோ இந்த 2 புக்கு தான் நான் ஒழுங்கா படிச்சது. மற்றதெல்லாம் படிச்சிருக்கேன், பட் இவ்வளோ சொல்லிக்கல அளவுக்கு இல்லை. பட் யூ ஃபார் எவர் அப்பவே படிச்சேன். நான் திரும்ப இவங்க கேட்டாங்க, சூர்யா மேடம் ஃபோன் பண்ணி கேட்டாங்க. ஸோ சுவாத்தியாய கொடுத்தேன். ஸோ சுவாத்தியாய கொடுத்து முடிச்சுட்டு எனக்கு வந்து திரும்ப எனக்கு பொறுமையா இருக்க முடியல. அப்பதான் எனக்கு ஸ்டார்ட் பண்ணணும், நான் ஏதாவது பண்ணணும்னு வந்து எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறமா நமக்கு சேனல் ஓபன் பண்ணேன். சேனல் ஓபன் பண்ணதும் சரி, நான் சும்மா ஏன் இருக்கணும், 41 days ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு 41 days ஃபர்ஸ்ட் டைம் லாக்டவுன்ல, ஃபர்ஸ்ட் லாக்டவுன்ல ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் 41 days பிகினர்ஸ் செஷன் அப்படின்னு ஆரம்பிச்சேன். எனக்கு வந்து என்ன செய்யணும்னு கூட தெரியாது. எல்லா இதுலயுமே எல்லாருக்குமே ஃபார்வர்ட் பண்ண மெசேஜ் பாத்தீங்கன்னா, அந்த லாக்டவுன்ல எவ்ரிடே 80 people அட்டென்ட் பண்ணுவாங்க. 80 people பிகினர்ஸ், எல்லாமே பிகினர்ஸ், யாருக்குமே மெடிடேஷன் தெரியாது. கம்ப்ளீட் பிகினர்ஸ் 80 members டு ஒரு வாட்டி 100 கூட போகும். ஏன்னா லாக்டவுன்ல வேற யாருக்கும் எந்த வேலை இல்லையா, வந்துருவாங்க எல்லாருமே ஒருத்தர். ஸோ அப்போ பாத்தீங்கன்னா 1/2 hour to 1 hour மெடிடேஷன்.
அது முடிஞ்சிட்டு நான் வந்து ஸ்பீச் கொடுப்பேன். அதுக்கப்புறமா கொஸ்டின் ஆன்சர்ஸ். இது எல்லாமே எனக்கு ப்ராசஸே தெரியாது. பட் அது தானா அமைஞ்சிருச்சு அப்படியே. ஸோ பாலாஜி மாஸ்டர் அப்ப வந்து பிஎம்சிக்கு இன்சார்ஜா இருந்தாரு அந்த லாக்டவுன் டைம்ல. நான் வந்து எல்லாருக்கும் பண்றேன், இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு எல்லா மாஸ்டர்ஸ்க்கும் நான் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். ஸோ அவர் வந்து ஒரு வாட்டி வந்து நம்ம இந்த செஷன் பார்த்தாரு. நான் எடுக்கிற விதம் பார்த்துட்டு, ஸோ நீங்க வந்து பிஎம்சில இப்ப 41 டேஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இது முடிச்சுட்டு நான் எடுக்கிறேன்னு சொன்னேன். சரி, அதே மாதிரி என்னோட 41 டேஸ் முடிச்சதும் பிஎம்சில 41 டேஸ் கொடுத்தாங்க. ஸோ அதுதான் நம்ம வந்து இனிய வரைக்கும் கூட நம்ம அந்த 41 டேஸ் பார்த்துட்டு தான் இருக்கோம். அது ஃபர்ஸ்ட். செகண்ட் டைம் வந்து 41 வரல, சண்டே பிரேக் எடுத்தோம். 41 டேஸ் கம்ப்ளீட்ல எல்லா சண்டேஸுமே ஒன்லி மெடிடேஷன் தான் வச்சுட்டு, ஏன்னா யாரும் வரதில்லை சண்டேன்னு சொல்லிட்டு அப்படி போச்சு செகண்ட். அதுக்கப்புறமா 21 டேஸ், அப்புறம் 11 டேஸ், அப்புறம் அப்பப்போ சுவாத்தியாயம், இப்படி பிஎம்சில நான் போயிட்டு இருந்தேன். எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் எதுவுமே தெரியாது. நான் ஸ்டார்ட் பண்ணுவேன், தானா ஆர்கனைஸ் ஆயிடும். யாரோட கைடன்ஸ் கிடையாது. நான் எது பண்ணணும் அப்படின்னாலும் ஒரு இன்ட்யூஷன் நமக்கு உள்ள வரும். ஸ்டார்ட் பண்ணுவேன். என்ன ஏதுன்னு யாரையுமே கேட்க மாட்டேன். நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அது எப்படி போகுமோ அது தானாவே ஆர்கனைஸ்ட் ஆயிடும். இப்ப நம்ம குரூப் ஆரம்பிச்சது அப்படிதான். இந்த குரு சாங்கத்தியம் ஆரம்பிச்சது அப்படிதான். சுவாத்தியாயா நமக்கு நடத்துறது அதுதான். அந்த பெயர்கள் கூட நம்ம வந்து குரு சாங்கத்தியம், அகம் பிரம்மாஸ்மி, இந்த பெயர்கள் கூட எனக்கு சடனா ஃபிளாஷ் ஆகும் மைண்ட்ல. ஸோ இதுக்கு இந்த பேர் வைக்கணும், ஒரு ஃபிளாஷ் ஆகும். நான் வந்து ஜென்ரலா நான் வேலை செஞ்சுட்டே இருப்பேன். சடனா ஒரு ஃபிளாஷ் மாதிரி வரும். ஸோ இப்போ இது அப்போ வரும்போது டக்குன்னு நோட் பண்ணி வச்சிருவேன். ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பேன். மெடிடேஷன்ல எனக்கு எதுவுமே தெரியாது. கம்ப்ளீட் எம்டியா பிளாங்கா இப்படிதான் இருக்கும். நான் ஏதோ வேலை செய்யும் போதோ, இல்லை புக்கு படிக்கும் போது, இல்லை சும்மா உட்காரும் போதோ, ஏதோ டிவி பார்க்கும்போது சடனா ஒரு ஃபிளாஷ் மாதிரி ஒரு மெசேஜ் வரும் எனக்கு. அதை அப்படியே நோட் பண்ணுவேன், அதை ஃபாலோ பண்ணிக்குவேன், அவ்வளோதான். ஸோ இப்படிதான் என்னோட எல்லாமே போகுது. ஸோ இனிமே கூட நான் வந்து என்ன செய்யறேன்னா மாஸ்டர்ஸை உருவாக்கணும். ஸோ மாஸ்டர்ஸ் உருவாக்குறதுக்கு தான் அந்த ஒரு இப்ப குரூப்ல வந்து கேட்டிருக்கேன், யாருக்கு மாஸ்டர்ஸ் ஆகணும்னு விரும்புறீங்களோ நீங்க வாங்க, நான் கைட் பண்றேன். அதன் பிரகாரம் நான் சப்ஜெக்ட்ஸ் நம்ம பத்ரிஜா இப்போ வந்து நான் கிளாஸ் எடுக்கிறது கிடையாது. இதுல நான் வந்து உங்களை படிக்க வச்சு நீங்க எப்படி ஒவ்வொரு சப்ஜெக்டா நீங்க ரிசீவ் பண்ணிக்கிட்டு எப்படி நீங்க உங்களை நீங்க இது பண்ணிக்கணும் அப்படின்றது. பிகாஸ் நான் எப்படி ஒவ்வொரு சப்ஜெக்டா நான் எனக்குள்ள போட்டு ஒவ்வொரு சப்ஜெக்டா நான் வந்து ட்ரெயின் பண்ணிக்கிட்டு எனக்கிட்ட ஒவ்வொரு சப்ஜெக்ட் நான் எப்படி எடுத்துக்கிட்டேனோ சேம் அந்த ப்ராசஸ் நான் யார்கிட்டயும் கத்துக்கல, எனக்கு நேச்சுரலா தான் ஆச்சு. ஸோ அது நான் வந்து எல்லாருக்கும் சொல்லி உங்களை படிக்க வச்சு இது பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து இப்ப நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ நம்ம மாஸ்டர்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இப்போ அடுத்தது நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுல எல்லாருமே பேர் கொடுங்க. இப்போ வந்து நான் கேட்டதுக்கு 3 பேர் தான் பேர் கொடுத்துருக்கீங்க. மத்தவங்க இன்னும் பேர் கொடுக்கல. அதுல பேர் கொடுங்க. ஒரு 10 மெம்பர்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நான் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அதுல வந்து நம்ம படிக்கணும், உட்கார்ந்து படிக்கணும். இன்னும் வந்து நானும் ஆர்கனைஸ்டா கம்ப்ளீட்டா நான் வந்து இது யோசிக்கல. ஒரு செஷன் ஆரம்பிச்சாதான் எனக்கே வந்து அதை எப்படி எடுத்துட்டு போகணும் எனக்கே அப்பதான் ஒரு இது வரும். பட் ஆனா மாஸ்டர்ஸ் ஆகணும் அப்படின்னும் போது நீங்க ஃபர்ஸ்ட் கண்டென்ட் நாலேஜ் வந்து நீங்க எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நாலேஜ் நம்ம வந்து கம்ப்ளீட்டா நம்ம பிரெயினுக்கு நாலேஜ் வரணும். அந்த நாலேஜ் வரும்போதுதான் நம்ம வந்து நாலேஜ் வரணும், நிறைய தியானம் பண்ணணும். இந்த பயிற்சி பிராக்டிஸ் எல்லாம் நம்ம பண்ணப்புறமா தான் அடுத்தது நீங்க எடுக்கிறதுக்கு போகணும். ஸோ இப்ப நான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 to 11 years வந்து என்னோடது செல்ஃப் ட்ரைனிங் தான். நான் தியானம் பண்றது, ஸ்பீச்சஸ் கேட்கறது, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு சொல்லுவேன். கிளாஸஸ்ன்னு நான் எடுத்தது கிடையாது. ஃபுல் கம்ப்ளீட் 10 to 11 years செல்ஃப் ட்ரைனிங் தான். செல்ஃப் ட்ரைனிங் அண்ட் வந்து எனக்கு ஏன் இவ்வளோ லேட் ஆச்சுனாலும் நான் மெடிடேஷனுக்கு வந்த ஒரு 2-3 yearsல நான் கன்சீவ் ஆனேன். ஸோ கன்சீவ் ஆயிட்டு ஸ்பிரிச்சுவல் பேரண்டிங் மூலமாக அந்த நாலேஜோட நான் செகண்ட் சைல்டை வந்து நான் கன்சீவ் ஆயிட்டு திரும்ப அவங்க பிறந்து அவங்கள வளர்த்து, ஸோ அந்த சைல்டை பார்த்துக்கிறதுக்கே எனக்கு வந்து 7 years அதுலயே ஓடிடுச்சு.
அதனால எப்பவுமே சார் என்ன சொல்லுவாரு, நீங்க குழந்தைய பெத்தெடுக்குறீங்கன்னா உங்க வாழ்க்கை ஒரு 5 வருஷமோ 7 வருஷமோ இல்ல, அவங்களதான் பாத்துக்கணும், அதுக்கப்புறம் தான் மத்தது எல்லாமே சொல்லுவார். ஸோ சேம், நான் வந்து ஹரிபரியா ஓடல. ஸோ இது எல்லாமே என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த கோவிட் வரும்போது தான் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ கோவிட்ல இருந்து கண்டினியூஸா நான் வந்து எடுத்துட்டே இருக்கேன். பாத்தீங்கன்னா 10 இயர்ஸ் நான் செல்ஃப் ட்ரைனிங். வந்த உடனே நான் மாஸ்டர் ஆயிட்டு நான் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னும் போது அங்க நம்ம ஸ்டக் ஆகும். ஃபர்ஸ்ட் செல்ஃப் ட்ரைனிங் பண்ணிக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு நாம நாலேஜ் கொடுத்துக்கணும். நாலேஜ் அப்படின்றது எவ்வளவு நம்ம கொடுத்துக்கிறோமோ அவ்வளோ. இங்க என்னன்னா நமக்கு வந்து குரூப்ஸ்ல நிறைய எல்லா கிளாஸஸ் அட்டன் பண்றீங்க, டிஸ்கஷன் பண்றீங்க, ஏதோ பண்றீங்க, பட் ஆனா எவ்வளவு நாலேஜ் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்றது இன்னும் கிளாரிட்டி இல்லை. அந்த நாலேஜ் எல்லாருக்கும் வரணும். நாலேஜ் வந்தாதான் உங்களுக்கு கிளாரிட்டி வரும். நாலேஜ் வரும்போது யூனிவர்ஸே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் கிளாஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி உங்க எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். இப்ப கூட நீங்க எல்லாம் பண்றீங்க, முரளி சார் பண்றீங்க, ரேணுகா தேவி பண்றாங்க, தீபலட்சுமி பண்றாங்க. தீபலட்சுமி அண்ட் நம்ம குரூப்ல ஒரு 20 பேர்கிட்ட ஆக்டிவா இருக்கீங்க. ஸோ நம்ம பண்றோம். இப்போ செய்ய வேண்டியதுன்னா நாலேஜ் எடுக்கணும். எல்லா விஷயத்திலுமே ஒருத்தர் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நாலேஜ் எடுத்துக்கிட்டு அந்த நாலேஜ் திரும்ப எத்தனை பேருக்கு கொடுத்து அவங்கள மாஸ்டர் ஆக்குறாங்களோ, எத்தனை மாஸ்டர்ஸை நீங்க உருவாக்குறீங்களோ அப்பதான் உங்களுக்கு அந்த ஹையர் விஸ்டம் கிரேட் அப்படின்றது கிடைக்கும். இங்க வந்து சர்டிபிகேட்ஸ் அப்படின்றது கிடையாது. நீங்க எத்தனை மாஸ்டர்ஸ் உங்களால நீங்க உருவாக்குறீங்களோ அதுதான் உங்க சர்டிபிகேட். உங்க மூலியமா எத்தனை பேர் வந்து முன்னேறாங்க அதுதான் உங்க சர்டிபிகேட். நம்ம வந்து இங்க இருந்தாலும் ஒரு சாட்டிஸ்ஃபைட் லைஃப். அண்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம எப்போ மேல்லோகங்களுக்கு போறோமோ அங்கேயும் நமக்கு அவங்க வந்து வரவேற்பாங்க நல்லா. நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு வித்வானோ ஒரு செலிபிரிட்டியோ ஒரு பொலிட்டீஷியனோ ஆனாலும் மேல போனா திரும்ப கூட பார்க்க மாட்டாங்க. ஒரு புத்தராக, ஒரு ஜீசஸ் கிரைஸ்டாக, கிருஷ்ணராக நீங்க மேல போனீங்கன்னா உங்களுக்கு பூமலை போட்டு உங்களை வருக வருக வருகன்னு வர வச்சு எல்லா தேவதைகளும் கால்ல விழுவாங்க. எல்லாரும் இவ்வளவு நல்லது பண்ணிட்டு நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு நமக்கு அவ்வளவு ஒரு அங்க அவ்வளவு ஒரு ரிசீவிங் இருக்கும். நமக்கு சினிமால எல்லாம் காட்டுவாங்க, ஒரு மகான்கள் எல்லாம் இறக்கும் போது பூமலை பொழியும், வானத்துல இருந்து அப்படியே பூவா கொட்டும், இல்ல பெரிய மழை. ஒரு இயற்கை வந்து அவ்வளவு ஒரு அந்த இறந்த அந்த மகானுக்கு வந்து சென்ட் ஆஃப் வந்து அவ்வளோ ஒரு திருப்தியா சென்ட் ஆஃப் கொடுக்கும் இயற்கை. ஸோ அந்த மாதிரி நமக்கு கூட நடக்கும். ஸோ இது வந்து ரியலா நான் என்னோட மாமியாருக்கு பார்த்திருக்கேன். எங்க மாமியார் வந்து ரொம்ப டெடிகேஷனா மெடிடேஷன் பண்ணுவாங்க. அவங்க கிளாஸஸ் எல்லாம் எடுக்க மாட்டாங்க, பெரியவங்க. அவங்க கோவிட்ல வந்து இறந்துட்டாங்க. ஸோ கோவிட்ல இறந்துட்டு நாங்க எல்லாம் இதெல்லாம் நம்ம ப்ராசஸ் எல்லாம் பண்ணும்போது நான் ஒரு வாட்டி இல்ல 3 டைம்ஸ் நான் பார்த்தேன். இயற்கை வந்து அப்படி நம்ம வீட்டுல இருந்து பாடிய வந்து கீழே இறக்கும் போது அப்படியே ஒரு விண்டு வந்து அப்படியே வந்து அவங்க மேல பொழியுது. அப்படியே சடனா ஒரு இது மாதிரி என்ன சொல்றது, இப்படி இப்படி கம்ப்ளீட்டா ஒரு இது மாதிரி வந்து அப்படியே அவங்க மேல ஸ்ப்ரெட் பண்ணிச்சு. சரி, எனக்கு ஏதோ ஒரு பிரமதான் நான் நினைச்சேன். அது ஒரு வாட்டி ஆச்சு. திரும்ப பாடியை எடுத்து எல்லாம் தண்ணியை ஊத்து அந்த ஃபார்மேஷன் எல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வேன்ல ஏத்துறாங்க. திரும்ப சேம் அதே மாதிரி நடந்துச்சு. அந்த மாதிரி பாடி 3 எடுத்துட்டு போறதுக்குள்ள 3 வாட்டி நடந்துச்சு, சேம் டு சேம். எனக்கு தெரியுது, என் பொண்ணுக்கு தெரியுது, எங்க கூட இருக்கிற மத்தவங்களுக்கு தெரியவே இல்லை. நானும் என் ஹஸ்பண்ட கேக்குறேன், பக்கத்துலதான் நிக்கிறாரு, என்னடி வளர்ற அப்படின்றாரு. நான் பார்த்தேன், என் பொண்ணு பார்த்தா, நாங்க 2 பேரும் பார்த்தோம். 2 பேர் பார்த்துட்டு இப்படிதானே வந்துச்சு நாங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஆமாமா, இயற்கை வந்து அவங்களுக்கு நல்ல சென்ட் ஆஃப் கொடுக்குதுன்னு அவளும் அதே தான் சொன்னான். ஸோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கைய நம்ம எப்படி வாழ்றோம், அந்த ஃபைனல் சென்ட் ஆஃப் நமக்கு வந்து இங்க இருந்து எப்படி இருக்கு, இதெல்லாம் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே ஓகே. அப்புறமா இப்போ அடுத்தது இப்போ நீங்கள் பேசுனதுல இருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐயப்ப பிண்டி சார் வந்து 2-3 பேட்டிகள்ல நான் அவரது பார்த்துருக்குறேன்.
அவர் வந்து எப்பவுமே அவசரப்பட வேண்டாம், நோ அரிபரி, நிறைய டைம் இருக்குது, நிறைய நேரம் ஃபர்ஸ்ட் வந்து நிறைய நேரம் லாங் ஹவர்ஸ் மெடிடேஷன் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வர வேண்டியது வரும். அதுக்கப்புறம் அவசரம் இல்லாம பண்ணுங்க, எந்த அறிபறியும் இல்லைன்னு அடிக்கடி ஒரு 2-3 பேட்டிகள்ல சொல்லியிருக்காரு. ஒண்ணு அதே மாதிரி பிரதீப் விஜய் சார் இந்த மகா யக்னத்துக்கு அந்த 41 days அந்த மகா யக்னத்துக்கு முன்னத்தன்னைக்கு அவரோட செஷன் இருந்தது. அதுல வந்து அவர் ஒரு அருமையான சென்டென்ஸ் சொன்னாரு, எல்லாரும் மகா யக்னத்துல வந்து கலந்துக்குங்க, பெனிஃபிட் அடைஞ்சுக்கிங்க. அந்த பெனிஃபிட் அடையிறது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க யக்னத்துக்கு வரும்போது எப்படி இருந்தீங்களோ அப்படி இல்லாம நீங்க திரும்பி போகும்போது யக்னத்துல கலந்துகிட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன எடுத்துட்டு போறீங்கன்னு பார்க்கணும். நீங்க நீங்க என்ன அந்த யக்னத்துல கலந்து நீங்க உங்க விஸ்டம், உங்க சோலுக்கு நீங்க என்ன எடுத்துட்டு போறீங்கன்னு பார்க்கணும்னு சொல்லி அருமையான ஒரு, நான் அன்னைக்கு நான் தான் ஒரு அந்த ஹோஸ்டா இருந்தேன். ரொம்ப அருமையா இருந்ததுமா, சூப்பரா சொல்லியிருந்தார் அவரு. அந்த வார்த்தை இன்னுமே மனசுல இருக்கு. இப்ப கரெக்ட் நீங்க தான். அதே வார்த்தைக்கு நீங்களும் சொல்லியிருக்கீங்கம்மா. அப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த இந்த கோவிட் வந்தப்போ மக்களுக்கு வந்து ரொம்ப பயம் இருந்தது, நம்ம போயிருவோமோ, நம்ம அம்மா போயிருவாங்களோ, நம்ம அப்பா போயிருவாங்களோ, நம்ம குழந்தை போயிருமோ அப்படிங்கிற பயம் இருந்தது. ஸோ இந்த இங்கிலீஷ் டாக்டர்ஸ், மற்ற ஆர்கனைசேஷன்ஸ், எல்லா ஆர்கனைசேஷன்ஸுமே வந்து எல்லாருமே தியானம் பண்ணுங்க, யோகாசனம் பண்ணுங்க, வீட்டுக்குள்ளேயே வாக்கிங் பண்ணுங்க, ரிலாக்ஸா இருங்க, மௌனமா இருங்க. இது நிறைய பேர் பல விதங்கள் அவங்கவுங்க கேரக்டர், அவங்கவுங்கள டிபார்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க சொன்னாங்க. அதுதான் வந்து நமக்கு மெடிடேஷனுக்கு நிறைய பேர்த்து வர வச்சது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நானும் கூட வரலாம் அப்படின்னு தான் அந்த சமயத்திலேயே நினைச்சேன். ஆனா எனக்கு வர முடியல. திருப்பி திருப்பி அங்க அவங்க இறந்துட்டாங்க, இங்க 100 பேர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருக்காங்க. இந்த நியூஸ் பார்க்கறதுக்கு தான் மனசு போகுதே தவிர இதுக்கு வரணும் அப்படிங்கிறது எனக்கு அந்த தாட் வரவே இல்லை. ஆனா வந்து ஐயப்ப பிண்டி சார் நிறைய டைம் சொல்லியிருக்காங்க, கோவிட் டைம்ல தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி எனக்கு மெடிடேஷன் கற்றுக் கொடுன்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய மாஸ்டர்ஸ் ஐயப்ப பிண்டி அதிகமாக சொல்லியிருக்காரு. மற்ற மாஸ்டர்ஸ் பாலாஜி சாரும் சொல்லியிருக்காரு. அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா, அடுத்தது வந்து எனக்கு என்ன சந்தேகம்னா, சந்தேகம் இல்லை, பத்ரிஜி ஐயா வந்து தெளிவாக தான் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் நீங்க உங்க ஞானத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறோமா. 3:2:1 சொல்றாரு இல்லம்மா, மெடிடேஷன் 3 hours, 2 hours புக் ரீடிங், 1 hour சஜன சாங்கத்தியம் சொல்றாருமா. இந்த 3 பத்தியும் சொல்லிட்டு அடுத்தது வந்து இந்த ஆச்சாரிய சாங்கத்தியம், சஜன சாங்கத்தியம், இந்த ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்ங்கிறத சொல்லுங்கம்மா. இப்ப சஜ்ஜனங்கள் அப்படின்னா சத்தியம் தெரிஞ்சவங்க அப்படின்னு, சத்து அப்படின்னும் போது நல்லதுன்னு வரும், சத்தியம்னு வரும், எல்லாமே வரும். ஜனம்னா ஜனங்கள், மனிதர்கள். சஜ்ஜனங்கள் அப்படின்னா சத்தியம் தெரிஞ்சவங்க, நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க. இது சோ சஜ்ஜனங்கள் அப்படின்னும் போது நல்லவங்க, சத்தியம் தெரிஞ்சவங்க, நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க, குருமார்கள் எல்லாமே காமனா வரும். குரு சாங்கத்தியம் அப்படின்னும் போது மாஸ்டர்ஸ். குருன்னா யாரு? மாஸ்டர். ஒரு மாஸ்டரோட சாங்கத்தியம், ஃப்ரெண்ட்ஷிப். மாஸ்டரோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியும். ஸோ இப்போ குரு சாங்கத்தியம்னா இங்க நான் தானே எல்லாருக்கும் எல்லா கிளாரிட்டி கொடுக்குறேன். ஸோ இங்க நான் கொடுக்கும்போது இப்போ நான் என்னோட 21 yearsோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் இங்க கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ சஜ்ஜன சாங்கத்தியம் அப்படின்னும் போது எல்லாமே வருவாங்க, மாத்தி மாத்தி மாத்தி. இப்போ சத்சங் நம்ம சுவாத்தியாயம் நடக்கிறோம், ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொருத்தர் வராங்க, எல்லாருமே காமனா எல்லாரும் வர்றது சஜ்ஜனங்கள். வெறும் குரு பேசுறது குரு சாங்கத்தியம். ஓகேங்களா? ரேணுகா தேவி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. அம்மா சாரிம்மா, 3:2:1 சொல்லலம்மா. அதுவா? அது ஆக்சுவலி வந்து நிறைய பேர் வந்து இப்ப வராங்க. அதுல என்ன ஆகுதுன்னா, மோஸ்ட்லி ஒரு சிலர் வந்து ஒன்லி மெடிடேஷன் மட்டும் தான் பண்றாங்க. அவங்களுக்கு புத்தகம் படிக்கணும்னா இன்ட்ரெஸ்ட் இல்ல, இந்த சத்சங்லயும் இன்ட்ரெஸ்ட் இல்ல, அந்த மாதிரி இருப்பாங்க. இன்னொரு சிலர் பாத்தீங்கன்னா புத்தகம் பைத்தியமா படிப்பாங்க, கண்ணையே மூட மாட்டாங்க, ஒரு நிமிஷம் கூட தியானம் செய்ய மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்க்கும்போது சாருக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த ஃபார்முலா அவருக்கு தோணுச்சு. இங்க என்னன்னா, இந்த 3மே இருக்கும்போதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி பேலன்ஸா வருது, அவங்களுக்கும் பேலன்ஸா அவங்க growth அப்படின்றது இருக்கு. இந்த 3த்துல எந்த ஒரு விஷயத்த நீங்க பைத்தியமா பண்ணாலும் growth இல்லைங்க. ஸோ அந்த growth இல்லாததால இந்த ஃபார்முலா வந்து சார் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 hours மெடிடேஷன் பண்ணுங்க. ஏன்னா மெடிடேஷன் அப்படின்றது ரொம்ப தேவை பிகினர்ஸ்க்கு.
நீங்க ஒரு நாலேஜ வந்து பரிபூர்ணமா புரிஞ்சுக்கணும்னாலும் அந்த தியானம் தான் தேவை. உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ சரி பண்ணிக்கணும்னாலும் அந்த எனர்ஜி தான் தேவை. அந்த தியானத்துல வர எனர்ஜி தான் தேவை. இப்போ இந்த சக்தி எவ்வளவுக்கு அவ்வளோ அதிகமா இருக்கோ, நீங்க ஞானம் எடுத்துக்கிறதும், உங்க உடலை சரி பண்ணிக்கிறதும், உங்க மனசை சரி பண்ணிக்கிறதும், உங்க பிரச்சனைகள், குடும்பம் எல்லாமே வந்து பரிபூரணமா அந்த கம்ப்ளீட்னஸ்க்கு உங்களுக்கு வரணும்னா எனர்ஜி தேவை. ஸோ எனர்ஜி மேக்சிமம் தேவை. அதனால 3 ஹவர்ஸ் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம எல்லாமே உட்கார்றோம், உட்கார்ந்த உடனே தியான நிலை வராது. கொஞ்ச நேரம் மனசு அலைப்பாயிருது, கொஞ்ச நேரம் நம்ம விஷயங்கள் அது அது நினைக்கிறது, இது நினைக்கிறது, இப்படி கொஞ்ச நேரம் டைம் வேஸ்ட் ஆகுது. அதனால 3 ஹவர்ஸ் மெடிடேஷன் அப்படின்னும் போது எப்படி வந்து பார்த்தாலும் 1.5 ஹவர்ஸ் ஈஸியா நீங்க டீப் மெடிடேஷன்ல இருப்பீங்க. ஸோ 3 ஹவர்ஸ்ல டைம் வேஸ்ட் ஆனாலும் மோர் தென் 1 ஹவர் நீங்க எப்படிப்பட்டவங்களும் டீப் மெடிடேஷன்ல இருப்பாங்க. ஸோ அந்த 1 ஹவர் டீப் மெடிடேஷன் அப்படின்றது இந்த 3 ஹவர்ஸ்ல கம்ப்ளீட்டா கிடைக்குது. எப்படிப்பட்டவங்களும் 3 ஹவர்ஸ் உட்காரும் போது 1 ஹவர் கச்சிதமா கிடைக்குது. ஸோ அதனால 3 ஹவர்ஸ். புரியுதுங்களா? தியானத்துக்கு 3 மணி நேரம் அதனால ஒதுக்கி இருக்காங்க. அண்ட் சஜ்ஜன சாங்கத்தியம் புக் ரீடிங் 2 ஹவர்ஸ் அப்படின்னும் போது இப்போ ஒரு விஷயத்த நம்ம கொஞ்ச நேரம் படிக்கிறோம்னா அதோட கனெக்ஷன் வராது. ஒரு 2 ஹவர்ஸ் வந்து அது படிக்கும் போது என்ன ஆகுது, அதுக்குள்ள போயிடுறோம் நம்ம. எப்போ அதோட கனெக்ட் ஆகுறோமோ அந்த மெசேஜ் அந்த நாலேஜ் வந்து கம்ப்ளீட் ரிசீவிங் இருக்கும் அதுக்கு. அண்ட் சஜ்ஜன சாங்கத்தியம் இப்போ வந்து பேசுறோம் கேட்குறோம், இதுக்கு நிறைய நேரம் தேவையில்லை, 1 ஹவர் போதும். ஸோ அதனால அந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. எல்லாருமே எல்லாம் செய்யணும் அப்படின்றதுக்கு தான் அந்த ஃபார்முலா. நிறைய பேர் இப்ப கூட இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு தெலுங்குல வந்து ஒரு சிலர் புக்கு மட்டும்தான் படிப்பாங்க, தியானம் கண்ணவே மூட மாட்டாங்க. ஆனா பிஎஸ்எஸ்எம் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. ஒரு சிலர் தியானம் மட்டும்தான் பண்ணுவாங்க, புக்ஸ் படிக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஃபார்முலா வந்து கொடுத்த அப்புறமா சரி சார் கொடுத்தாங்க அப்படின்றதுக்கு எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா? ஸோ ஃபாலோ பண்ணும்போது பர்ஃபெக்ட் மாஸ்டர்ஸா வெளியே வருவாங்க. தேங்க்ஸ்மா. அண்ட் இது கூட நம்ம வந்து பிகினர்ஸ்க்கு இம்பார்ட்டண்டா பண்றாங்க. இப்ப வந்து என்ன பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த ஃபார்முலா எல்லாம் ஃபாலோவே பண்ண மாட்டேன். இங்க வந்து நான் மெடிடேஷன் பண்ணுவேன், எனக்கு எவ்வளவு நேரம் பண்ணுமோ அவ்வளவு நேரம் பண்ணுவேன். இது எல்லாமே இந்த ஃபார்முலாஸ், இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இது எல்லாமே பிகினர்ஸ் வந்து கட்டாயமா ஃபாலோ பண்ணும். ஒன்ஸ் தியானம் பழகிடுச்சு, நான் 1 செகண்ட் மூணாலும் எனக்கு அந்த நிலை வந்துடும் அப்படின்னும் போது எனக்கு அந்த 1 செகண்டே போதும், ஒரு 5 செகண்ட்ஸ் போதும், 10 மினிட்ஸ் போதும். நான் வந்து இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம்க்கு போறோம், மெடிடேஷன் கிளாஸஸ் இருக்கு, அங்க இங்க எல்லாரும் போறோம். ஸோ இத்தனை மணி நேரம் உட்கார்ந்து என்னால தியானம் பண்ண முடியாது. ஸோ எனக்கு கிளாஸஸ் ஆர்கனைஸ் பண்ணும். ஈவினிங் இப்போ சில்ட்ரன் செஷன் ஆச்சு, இப்போ இந்த செஷன் ஆகுது, இப்போ நாளைக்கு இன்னொரு செஷன் இருக்கு, நான் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன்ஸ். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு தான் நான் வந்து நிறைய நேரத்தை கொடுப்பேன். ஸோ என்னைக்கு எனக்கு எதுவுமே இல்லையோ அன்னைக்கு நிறைய தியானம் பண்ணுவேன். ஸோ நான் இந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இதெல்லாமே ஸ்டார்டிங்ல நான் முடிச்சிட்டேன். இது எல்லாமே என்னோட ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல நான் இதெல்லாம் முடிச்சிட்டேன். இப்போ ஐயப்பா மாஸ்டர் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அவரும் இதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டார். எப்போ எது பண்ணணுமோ அதுக்கு தேவையான நேரத்தை தான் நாங்க ஒதுக்கணும். எஸ்மா. இது வந்துட்டு நான் பிஎம்சியில் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, லாஸ்ட் டைம் ஒரு சான்ஸ் கொடுத்துருந்தாங்க பேசுறதுக்கு. அப்போ நான் சரியாக வந்து 100% சரியாக ட்ரையல் பார்க்குறப்போ அது நல்லா வந்தது எனக்கு. நான் தனியாக பார்க்குறப்போ உங்களோட ட்ரையல் பார்க்க சொன்னீங்க, நான் பார்க்காம விட்டுட்டேன். அங்கே போகும்போது அது சொதப்பிடுச்சு. அது நான் மனசுக்குள்ளே இருந்ததை வெளியே கொண்டு வரும்போது பிரச்சனையாயிருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு கமெண்ட் கொடுத்துருக்கீங்க, அது மைண்டில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வேற ஒரு குரூப்பில் நான் இது கிளாஸ் கொடுக்குறப்போ நீங்கள் சொன்னதை மைண்டில் வச்சுட்டு தான் பண்ணினேன். நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, அதாவது நம்ம வந்து ஒரு செஷன் கொடுக்க போகிறோம், ஒரு ப்ரோக்ராம் கொடுக்க போகிறோம்னா நம்ம வந்து 100% அதில் இன்வால்மெண்ட் இருந்த பார்த்தது 200% இன்வால்மெண்ட்டோடு நம்ம அதையே ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு நம்ம தயார்படுத்திக்கணும்னு சொன்னீங்க. ஸோ இப்போ நான் லாஸ்ட் டைம் வேற ஒரு குரூப்பில் கொடுத்தப்போ நீங்கள் சொன்ன அந்த அட்வைஸு அப்படியே மனசில் வச்சுட்டு ஒரு 3 days கண்டினியூஸாக ஜஸ்ட் 3 pages தான், பட் இருந்தாலும் திருப்பி அதை படித்து மைண்டில் வச்சுட்டு அதை வந்து நம்ம சொல்லும்போது எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி அதுக்கும் கூட ஒரு ரிவிஷன் மாதிரி ஒரு 2-3 times பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் கொடுத்தேன். ரொம்ப அருமையாக வந்திருந்தது, எல்லாருமே பாராட்டுனாங்க. ஆனால் நீங்கள் கொடுத்த அட்வைஸ் தான் அது.
தேங்க் அதனாலதான் நான் இந்த குரு சாங்கத்தியம் அப்படிங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு வேற வேற விதங்கள்ல எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி பார்க்கிறேன். பட் அது மக்களுக்கு எதனாலயோ போய் ரீச் ஆகவே மாட்டேங்குது. என்ன பண்ணி 1500 பேர் இருக்கிற குரூப்ல நம்ம 8 3 11 பேர், அதுல வந்து நீங்களும் வேணியம்மா நானும் வந்து ரெகுலரா வர்றவங்க, தீபலட்சுமி மேக்சிமம், ஆமா. சுசீலா, ரேணுகா தேவி, எல்லாருமே நடராஜன் சார், தெய்வி எல்லாருமே ரெகுலரா வர்றவங்களதான் இருக்கிறாங்களே தவிர புது மாஸ்டர் சவுந்தரராஜ் அவர் ஒருத்தர் மட்டும் தான் வந்திருக்காரு. ம், ம். அது எனக்கு கொஞ்சம் கவலையா தான் இருக்கு, ஏன் மக்களுக்கு இது போய் ரீச் ஆக மாட்டேங்குது அப்படின்னு. அது வரும் சார். எப்ப வருவாங்களோ வருவாங்க. ஓகேம்மா, ஓகேம்மா, ஓகேம்மா. தேங்க்ஸ்மா, பண்ணணும். தேங்க்யூ. தியானம் வந்து ரெகுலரா பண்ணணும். இது அட்டெண்ட் பண்ணும்போது தான் அவங்களுக்கு வந்து இந்த புக்ஸ் படிக்கணும், நிறைய விஷயங்கள் தெரியணும்னா இதுதான். நம்ம வந்து இப்போ ரெக்கார்ட் பண்ணி போடுறோம் இல்லையா? ரெக்கார்ட் பண்ணி போடுறது எத்தனை பேர் பாக்குறாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலர் பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் நிறைய கிடையாது. அண்ட் வந்து நம்ம காலிங் பண்ணணும் சார். டெலிகாலிங் பாக்குறேன் மேடம், பண்ணணும். பாக்குறேன், டெய்லி பாக்குறேன் மேடம். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ, தேங்க்யூ. சவுந்தரராஜ் சார் வீடியோல வாங்க சார். வணக்கம் சார், வணக்கம் சார். நீங்க தானா? வெரி குட், வெரி குட். பார்த்திருக்கேன், ஏற்கனவே பார்த்திருக்கேன். நான் கோயம்புத்தூர் தான் சார், எனக்கு ஒரு கோயம்புத்தூர் தான், 82 வரைக்கும் அங்கே தான் இருந்தேன், சிஐடி காலேஜில் தான் படித்தேன். ஓ இப்போ சூப்பர், திருநெல்வேலியில் சூப்பர். இருக்கேன் சார், திருநெல்வேலியில் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே சார், ஓகே. நீங்க ரிட்டையர்ட் வந்திருக்கீங்க, ஆகிட்டேன், பிரான்ச் மேனேஜர் பேசிருக்கீங்க. எஸ்சிடிசியில் பிரான்ச் மேனேஜர் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டேன் சார். என்னவா இருந்தீங்க சார்? பிரான்ச் மேனேஜர் சார். நம்ம கோயம்புத்தூர் டெப்போல ஏர் கம்யூனிகேட் இருக்குல்ல சார், திருவள்ளூர் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், ஆமா, ஆமா, அதில் மேட்டுப்பாளையம் ரோடு. பிரான்ச் மேனேஜர் தான், பிரான்ச் மேனேஜர். ஓகே சார், ஓகே, ஓகே. தேங்க்யூ சார். ஏற்கனவே உங்ககிட்ட பேசியிருக்கேன், நான் போன்ல பேசியிருக்கேன். அவன் 87லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஆனால் இந்த மெடிடேஷன் வந்து இப்போ தான் 2 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன் சார். இது ஒரு வேற டைப்பாக இருக்குது. இது வந்து ஒரு மாதிரி அமைதியாக போகுது, நம்மளை யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்குது. இந்த மெடிடேஷன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மகிட்ட யாரும் வந்து ஹார்டாலாம் பேச மாட்டாங்க, நம்மளும் யார்ட்டையும் போய் பேச மாட்டோம். அந்த ஒரு சக்தி இதில் கிடைக்குதுங்கிறக்காக இதை அப்படியே சரி வீட்டிலே இருந்து பண்ணிட்டு இருக்கோம்ல, அதனால நல்லா இருக்குன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கேன் சார். எஸ் சார், எஸ் சார், 100% கரெக்ட் சார். தேங்க்யூ, தேங்க்யூம்மா. எஸ், எஸ். ரேணுகா தேவி பேசுங்க. மாஸ்டர் போலியா ஏதோ நீங்க பிராக்டிஸ் மதுரைக்கு? இல்லங்க மாஸ்டர், போக முடியாது மாஸ்டர். சரி, சரி. ஓகே, ஓகே. பேசியிருக்கேன் மாஸ்டர், அந்த ஊர்ல இருக்கவங்ககிட்ட எல்லாம் பேசினேங்க மாஸ்டர். ஹாப்பியா இருக்கு, அதே ஒரு ஹாப்பியா இருக்குங்க மாஸ்டர். ஓகே, ஓகே, ஓகே. சொல்லுங்க. ஏதோ 3 பேர் தான் பேர் கொடுத்திருக்காங்கன்னு சொன்னீங்க மாஸ்டர், அது அத என்னன்னு தெரியல மாஸ்டர். நமக்கு லேட்டா வந்து மாஸ்டர்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம்காக நான் ஒரு கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அதுக்காக நான் கேட்டிருக்கேன். ஒரு 3 ஓகே பேர் தான் பேர் கொடுத்துருக்கீங்க. ஸோ நீங்க எல்லாருமே வந்து யாரெல்லாம் வரீங்களோ எனக்கு பர்சனலா எனக்கு மெசேஜ் மட்டும் போட்டுருங்க. ஓகே மாஸ்டர். பத்ரிஜி விஸ்டம் தான் நான் ஃபுல்லா கொடுக்க போறேன். சரிங்களா? ஓகே மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். ஓகே, ஓகே. ஸ்ரீலேகா பேசுங்க. அன்மியூட் பண்ணிக்கோங்க. வணக்கம் மாஸ்டர். வணக்கம். இப்போ ரீசெண்டா எக்ஸாம் நான் பிஏ டீச்சர் ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணேன் மாஸ்டர். ஆக்சுவலா அப்போ 3 செமஸ்டருமே அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். என்ன எக்ஸாம்? பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன். ஓ, பிஎட். சரி. பிஎட் பண்ணிட்டு இருக்கேன். தம்பி ஸ்பெஷல் சைல்டுன்றதால அவங்களுடைய கோர்ஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் நானு. ஓ, இப்போ 4th செமஸ்டர் வந்திருக்கு எனக்கு. இப்போ கோயம்புத்தூர் தான் ராமகிருஷ்ணா மிஷன் பெரியநாயக்கன் பாளையம் தான் எனக்கு ஸ்டடி சென்டர். ஸோ எக்ஸாம் வந்து இப்போ 4th செமஸ்டர் வந்தது. பிஃபோர் 3 செமஸ்டருமே நான் அட்டன் பண்ணியிருக்கேன் வித்தவுட் மெடிடேஷன் அப்போ. பட் இப்போ மெடிடேஷன் வந்த பிறகு என்னன்னா ஒரு 1 o'clock எழுந்து நான் ரீட் பண்றேன் அப்படின்னா த்ரூ அவுட் ஃபுல்லா மத்தியானம் எக்ஸாமினேஷன் ஹால் போற வரைக்கும் நான் ரீட் பண்ணிட்டு நான் போய் எழுதிட்டு வரேன். எனக்கு எந்த டயர்டுமே இல்லை. இதே நானு பிஃபோர் மெடிடேஷன் அப்பனா வெடிகாலத்துல 2 மணி 3 மணி எழுந்துக்கிறேன், அதை அப்படியே படிச்சுட்டு போறேன், போயிட்டு எக்ஸாம்ல வந்து அட்டன் பண்றேன்னா வீட்டுக்கு வந்தோடனே அடுத்த எக்ஸாமுக்கு ரெடி ஆக முடியாது. வந்து ஒரு 2 to 3 hours நான் நல்லா தூங்கி கொஞ்சம் தலைவலியெல்லாம் இருந்துச்சு, அந்த டிராஃபிக்ல சென்னை டிராஃபிக்ல வந்து தலைவலிலாம் இருந்ததுன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு அப்புறம் தான் அடுத்த எக்ஸாமுக்கு வந்து என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். பட் இது பார்த்தீங்கன்னா 12 hours அட்டச்சு நான் படிச்சு 3 hours எக்ஸாம் எழுதி அகெயின் வீட்டுக்கு வந்து திரும்ப மெடிடேஷன் வந்து 1 hour பண்ணிட்டுனா அப்படியே ஃபுல் அந்த டயர்ட்னஸ் எங்க போச்சுன்னு தெரியல.
தலைவலி எங்க போச்சுன்னு தெரியல. அப்படியே அடுத்த எக்ஸாம்க்கு வந்து நான் ரெடி ஆகுறேன். அம்மாவும் கேட்டாங்க, நீ என்ன ஃபுல்லா படிச்சுட்டு வந்து திரும்பவும் மெடிடேஷன் பண்ணி திரும்ப அடுத்த எக்ஸாம் ரெடி ஆகுற, உடம்பு என்ன ஆயிட போகுதுடி அப்படின்னா. எனக்கு சுத்தமா டயர்டும் தெரியலமா, என்னன்னு தெரியல. எனக்கு அப்பதான் அந்த கிராஸ் செக் பண்றேன், 3 செமஸ்டர் எக்ஸாம் நம்ம எப்படி பண்ணோம். ஏன்னா அம்மாவுமே அப்ப கூட ஹெல்ப்புக்கு இருந்தாங்க. இப்போ நான் பண்ற எக்ஸாமுக்குமே எனக்கு டோட்டலா சேஞ்ச் ஆகுது. அந்த டயர்ட்னஸ்ன்றது எனக்கு இருக்கு. அதே மாதிரி எக்ஸாமுக்கு வந்து கோயம்புத்தூர் போயிருந்தேன். அப்போ சார் நினைச்சேன், நான் அப்போ முரளிகிருஷ்ணன் சார் இப்போ மீட் பண்ணலான்ட்டு. எக்ஸாம் வந்து எங்களுக்கு ப்ராக்டிகல் எக்ஸாம் அங்கே கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ நாங்கள் லேடிஸ் எல்லாரும் சேர்ந்து ஹாஸ்டல் லாட்ஜ் மாதிரி தங்கி எடுத்து போனாங்க 4 பேரா. அப்போ என் கூட அந்த டீச்சர்ஸ் 2 பேர் 3 பேர் இருந்தாங்க. அப்புறம் ப்ராக்டிகல் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு ஈவினிங் லாட்ஜ்லயே உட்காந்து அவங்களுக்கு மெடிடேஷன் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து அப்புறம் அவங்கள வந்து ஊருக்கு அனுப்பிச்சு வச்சேன் நானு. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ காலிங் வந்து சரி, இப்போ இன்னும் ட்ரைனிங் எனக்கு இன்னும் போடல. ஒரு 20 days 30 days கொஞ்சம் கேப் இருக்கிறதுனால நம்ம அட்டன் பண்ணலான்ட்டு மதுரை எக்ஸாமுக்கு காலிங் நேம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு தீபலட்சுமி மேம் தான் எனக்கு நேம் கொடுத்துருந்தாங்க. ஸோ நேதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கால் பண்ணி இது பண்ணேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது மேம். எல்லா அளவு சார் ஒருத்தர் பேசினாரு. நான் ஆக்சுவலா வந்து சார் கிட்ட வந்து அந்த அகாமடேஷன்ஸ்லாம் தேவைங்களா அப்படின்னு அப்புறம் பேசினாரு. 3/4 மணி நேரம் டைம் பேசிட்டாரு. நானு வரீங்களா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதா. நம்ம கேக்குற கொஸ்டின்ஸ் வந்து அவங்களுக்கு என்னன்னா ரொம்ப அட்டாச்சபிள் ஆயிட்டாரு அவரு. அவர் ஃபுல்லா அவர் லைஃப் ஹிஸ்டரி எல்லாம் சொல்ல. எனக்கு டைம் ஆகுது, மணி 10 ஆச்சு, குழந்தை வேற தூங்கணுமே, அந்த தாத்தா போன் வைக்கவே மாட்டேன்றாரு அப்படின்னு அவரு சொத்து கதை முதல் கொண்டு எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. தீபாக்கா வேற நேம் கொடுத்துட்டாங்க. இந்த சார் வராரா வரல. சரி சார் சரி சார் பொறுமை. அதாவது நம்மளுக்கு கேக்குற கொஸ்டின் ஆன்சரே வரலாம் கூட, சம்பந்தமே இல்லாம பேசினா கூட 3/4 மணி நேரம் வாழ்க்கைலாம் பொறுமையா இருந்ததே இல்லை. நான் அவர்கிட்ட திரும்ப அவருக்கு அந்த கொஸ்டினை மறந்துட்டாரோ அப்படின்ட்டு கொஞ்சம் மூச்சு விடும்போது கேப் விடும்போது ஓகே சார் நான் நேம் எழுதிட்டீங்களாங்க சார் அப்படின்னு. இல்லம்மா ஒரு நிமிஷம் நான் சொல்றதை நீ கேளேன். திரும்ப சொல்லுங்க சார், உன் பேர் என்னம்மா, நீ என்ன பண்ற, எது பண்ற, என்ன இவங்க பேரு, இவங்க பேருக்கு என்ன அர்த்தம் எல்லாம் கேட்டு முடிச்சிட்டாரு. எனக்கு சிம்ம ராசி சிம்ம லக்னம். ஐயோ நம்ம அதெல்லாம் கேட்கவில்லை, தாத்தா ஐயா அதெல்லாம் சொல்றாரு. கடைசியில அவ்வளவு தனிமையில இருந்திருக்காரு. அவ்வளவு தனிமையில இருக்காரு. ஒருத்தர் வந்து யாரோ தெரியாதவங்க போன் பண்ணாலும் அவ்வளோ அவரோட தனிமையெல்லாம் கொட்டி தீட்டிட்டாரு. அவர் சொல்லிட்டாரு, எனக்கு நீ தினம் போன் பண்ணணும், தியானம் பண்ணீங்களா, நீ டெய்லி என்ன கேட்கணும். தினம் போன் பண்ணி கேட்கணுமா, இது என்னடா சார் நீ எனக்கு தினம் போன். நான் ரொம்ப எல்லாம் பேச மாட்டேன். 3/4 நேரம் பேசிட்டாரு மேடம். அவரு 3/4 நேரம் பேசிட்டு அவங்களுக்கு இப்படிப்பட்டவங்கள குரூப்ல போடுங்க. அவங்களுக்கு வந்து அப்படிப்பட்டவங்க வந்து குரூப்லயும் இந்த மாதிரி மெசேஜ் போடும்போது ஓடும். அது அவர் சொன்னா உங்க பிஎம்சி வீடியோ எல்லாம் பாப்பேன் மேம் நானு. அப்படிங்களா, சரி. அவரெல்லாம் பேசும்போது அவருக்கு பேசும்போது இன்டர் பண்ணக்கூடாது, அவர் ஃபுல்லா எக்ஸாஸ்ட் பண்ணிட்டோன்ட்டு சரி நானும் வெயிட் பண்ண. மணி 10:05. அடுத்தவங்களுக்கு ஒரு 10 பேர் வெயிட்டிங்ல இருந்தாங்க. முதல் நம்பரே இவர் நம்பர் போட்டுவிட்டேன். அதெல்லாம் என்ன ஆச்சுன்னா அடுத்த நம்பருக்கு பண்ண முடியல. சரி போன் வச்சு தூங்கும் போது போன் பண்ணி வரீங்களா நம்ம கேட்க முடியாது இல்லையா, அதான் நம்ம இப்பயே போட்டு கேட்டுடலாம்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். அதெல்லாம் திரும்ப எல்லாம் அவங்க அந்த மாதிரி எல்லாம் பேச தேவையில்லை. சரிங்களா. எனக்கு அந்த தாத்தா பேசுறாரு. இப்ப கடைசியா அப்பமா சரி சார் சரி சார். அப்ப நான் என்ன எப்பறமா அவ கடைசியில வந்து எனக்கு அங்க பாதுகாப்பு கிடைக்குமா, உயிருக்கு உத்தரவாதம் கிடைக்குமா எல்லாம் கேட்க ஆரம்பிச்சேன். உயிருக்கு உத்தரவாதம் நம்ம தியானம் பண்ணதானே கூப்பிட்டு போருக்கு கூப்பிடுற மாதிரியே தான் தாத்தா பேசுறாருன்னுட்டு அப்புறமா அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி அப்ப தீபாக்கிட்ட கால் பண்ணி கேட்ட பிறகு இல்ல சேஃப்டிக்கு இதெல்லாம் இருக்கு, நீங்க சொல்லுங்க, பில்லோ இருக்கு, இது இருக்கு, வாலண்டியர்ஸ் இருக்காங்க, அதெல்லாம் சொல்லுங்க பிறகு அப்புறம் சொன்ன பிறகு எனக்கு பெரிய மாஸ்டர்ஸ் யாருக்கிட்டயாவது நம்பர் கொடுங்க. நான் சிக்கிறது இல்லாம பெரிய மாஸ்டர் யார்கிட்ட நம்பர் வாங்கி கொடுக்குறது. தீபா கேட்டே சொல்லிட்டு அக்கா உங்க நம்பர் வேணா குடுக்குறேன், நீங்க வேணா அவர்கிட்ட பேசுங்கக்கா அப்படின்னு சொல்லி கடைசியில அவர் முடிச்சு. அப்ப நல்ல வேலை காலை எடுக்கும் போதே ப்ரே பண்ணிட்டே எடுத்தேன், இன்னைக்கு பேசுறது ஒரு 5 minutesல முடிச்சிடணும்னுட்டு. அப்புறமா கரெக்டா லிஸ்ட்ல இருக்கவங்க எல்லாருமே முடிச்சுட்டாங்க. கரெக்டா டைமுக்குள்ள 11 o'clock மேம்க்கு வந்து மெசேஜ் போட்டேன். இன்னைக்கு நல்லா இருந்தது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். அவர் வராரா இல்லையா கடைசியில? பெரிய மாஸ்டர் கிட்ட பேசிட்டு தான் நான் சொல்லுவேன். நேரம் அக்காட்ட நம்பர் கொடுத்துருக்காங்க மேம் நானு. இப்போ நீங்க பாருங்க, நீங்க ஒரு ஃபேமிலி ஆயிட்டீங்க, ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். நீங்களே பிஎட் வந்து அவ்வளவு நேரம் படிச்சு உங்களுக்கு ஸ்ட்ரெயின் இல்ல, ஸ்ட்ரெஸ் இல்ல,
அடுத்த எக்ஸாம்க்கு உடனே தியானம் பண்ணிட்டு படிக்க முடியுது, அவ்வளோ ஒரு எனர்ஜி உங்களுக்கு இருக்குன்னா, இப்போ தியானம் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க எப்படி வந்து இன்னும் அவங்களுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த எம்பிபிஎஸ் படிக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு எல்லாமே நைட் எல்லாம் தூங்காம படிச்சா கூட டைம் பத்தாது அவங்களுக்கு எல்லாருக்குமே. சோ அப்படிப்பட்டவங்க எல்லாம் இன்னும் இது மாதிரி படிச்சாங்கன்னா இந்த எம்பிபிஎஸ் இன்ஜினியரிங் எத்தனை விஷயங்கள் இருக்கு இல்லையா? நமக்கு இன்னும் எனக்கு பேர் சொல்ல தெரியாது. எத்தனையோ கோர்சஸ் வந்து அவங்க கண் முழிச்சிட்டு எவ்வளவு படிச்சாலும் அவங்களுக்கு பத்த மாட்டேங்குது. அது வந்து எக்ஸாம் முடிச்சதுக்குள்ள எல்லாம் பாதி பேர் பேஷண்ட் ஆயிடுறாங்க. சோ அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மெடிடேஷன் பண்ணா அவங்களுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அதை இப்ப கிளாஸ் கேட்டிருக்கேன் மேம், ஸ்கூல்ல போயிட்டு எடுக்கிறதுலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். நானு இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, டீச்சர்ஸ் கிட்ட மட்டும் பேசியிருக்கேன். அது மாதிரி இப்ப என் கூட டீச்சர்ஸா இருக்காங்க எல்லாமே ஆல்ரெடி டிப்ளமா முடிச்சிட்டாங்க, தென் பிஎட் படிச்சிட்டு இருக்காங்க. அவங்க ஆல்ரெடி இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. போகும்போது அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கூல்ஸ்க்கு வந்தது அப்படின்னா ஒருத்தரா போகாதீங்க, 2 பேரு இல்ல 3 பேரா நீங்க போகணும். இல்ல அது போகிறது உங்ககிட்ட கைட் எடுத்துக்கலாம்னு பண்ணது இல்ல. எப்படி எடுத்துட்டு போகணும் எல்லாமே கைடன்ஸ் நான் கொடுக்குறேன். யார் எங்க எந்த ஏரியாவுல உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்க வந்தாலும், நமக்கு வந்து அபார்ட்மெண்ட்ஸ்ல எடுக்கலாம், ஆபீசஸ்ல எடுக்கலாம், பெரிய ஒர்க் பிளேஸ்ல எடுக்கலாம், எங்க வேணாலும் எடுக்கலாம். பட் எங்க நீங்க எடுக்கணும்னாலும் ஜஸ்ட் என்கிட்ட கைடன்ஸ் மட்டும் கேட்டுக்கோங்க. நான் ப்ராப்பரா சொல்றேன், அத ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாலே போதும் உங்களுக்கு. ஓகே, ஷூர் மேம், ஷூர் மேம். எஸ் எஸ், தேங்க் யூ மேம். ஸ்ரீலகாம்மா ரொம்ப தேங்க்ஸ். அதான் வந்து இந்த மாதிரி கால் பண்ணி டெலிகாலரா இருந்து ஒர்க் பண்ணும்போது கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதுக்கு. இது ஏற்கனவே கொஞ்சம் வாலண்டியர்ஸ் நான ஃபேமிலி அம்மா அப்பெல்லாம் கொஞ்சம் பண்ணுவோம். நாங்க டெலிகாலிங் குழந்தை வச்சுட்டு ஸ்டடீஸ் இருக்கிறதால கொஞ்சம் இன்வால்வ் ஆகாம இருந்து கொஞ்சம் முடிச்சுட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு மார்ச் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, ஸ்டார்ட் பண்ணலாமே, கொஞ்சம் கேப் இருந்தாலும் அதுல ஏதாவது ஒண்ணு எடுத்து பண்ணலாமே, அந்த டைம்ல யாராவது சொல்லி தரலாமேன்ற மாதிரி அது டைம் இருக்கிறதுல எல்லாம் கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் இப்பதான் நானு. நம்ம குரூப்லயும் பண்ணணும் சார். நமக்கு 2 ஸ்பிரிச்சுவல் சோல்ஸ் குரூப்ல நிறைய இருக்கு. நம்ம குரூப்போட இது வந்து யாராவது இன்சார்ஜ் எடுத்து நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிட்டு எல்லாருமே நம்ம குரூப்ல பண்ணி இப்ப நம்ம குரூப்ல எல்லாரையும் பண்ண வைக்கணும். அதுதான் எனக்கு தேவை. ஆமாம் பண்ணலாங்கம்மா. அப்புறம் அதே மாதிரி இப்போ நான் அந்த தியான மகா யக்னத்துக்கு நவம்பர்ல நடந்தப்போ நான் வந்து இந்த மாதிரி சூர்யாமா கொடுத்தாங்க, சந்திரகலாமாவும் கொடுத்துருந்தாங்க. நான் இந்த மாதிரி நிறைய நான் ஒரு 20-30 பேர்த்துக்கிட்ட பக்கம் நான் பேசினேன். மற்ற மாஸ்டர்ஸ் கிட்ட ஒரு 20 மாஸ்டர் கிட்ட கொடுத்து ஒரு 500-1000 பேர்த்து வரைக்குமே அவங்க பேசியிருக்காங்க. அதுல வந்து மெயினா வந்து எல்லாத்தோட பிரச்சனையே வந்து எனக்கு இந்த மெடிடேஷன் வந்து யாருமே சரியா கைடு பண்ணல. ஜஸ்ட் ஒரு நாள் வந்தாங்க, சொல்லி கொடுத்தாங்க, போயிட்டாங்க. எனக்கு சப்போர்ட் யாருமே பண்ணல. நான் யாருக்கிட்ட கேட்கறதுன்னு தெரியாம நான் விட்டுட்டேன். இந்த நம்பர் பிஎம்சில இருந்து கொடுத்துருக்காங்கன்னா இது ரொம்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தது, 3 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தது. அதனால இப்ப நான் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன், நீங்க கத்து கொடுக்குறீங்களான்னு நம்ம வேணிமா கிட்டயே கேட்டிருக்காங்க. அவங்க வந்துட்டு அமிர்தவல்லி அம்மா நம்பரு, சந்திரகலாமா நம்பரு, பாலாஜி சார் நம்பரு, இந்த குரூப்போட லிங்க் எல்லாம் அனுப்பிச்சு அந்த மாதிரி திருப்பி நிறைய பேருக்கு நம்ம மெடிடேஷனுக்குள்ள வெளியில போனவங்கள மறுபடியும் கொண்டு வர முடிஞ்சிருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணும்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு மட்டும் கிடைக்காம மற்றவங்களுக்கு ஒரு உதவியா இருந்திருக்குது. அப்படிங்கிறப்போ ரொம்ப சுசீலாமாவும் அட்டன் பண்ணியிருக்காங்க, தீபலட்சுமி அம்மா, இப்ப இருக்கிற எல்லா மாஸ்டர்ஸுமே அந்த போன தடவை அந்த சர்வீஸ் பண்ணவங்க தான். அவங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், ஒருத்தரும் ஒரு டைப்ல சிரிப்பு வர்ற மாதிரி இருக்கும், சங்கடப்படுற மாதிரி இருக்கும், வருத்தப்படுற மாதிரி இருக்கும். கரெக்ட் தான் நீங்க சொல்றது, கரெக்ட் தான். ஒரு சிலர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. நானும் பண்ணிருக்கேன் ஒரு பிகினிங் ஸ்டேஜஸ்ல. இப்ப வந்து நம்ம குரூப்ல டெலிகாலிங் பண்ணணும் சார் எல்லாருக்கும். அண்ட் யாருக்கெல்லாம் பர்சனல் கைடன்ஸ் வேணும்ன்றது, யாருக்கு என்ன நீட்ஸ் வேணுமோ நோட் பண்ணிக்கணும். நோட் பண்ணிட்டு யாருக்கு பர்சனலா சொல்லி கொடுக்கணும், அவங்களுக்கு பேசி சொல்லி கொடுக்கணும் அப்படின்றப்ப கூட நம்ம டீம்ல அதுவும் போட்டு செகண்ட் ரவுண்ட் வந்து பர்சனலா கால் பண்ணி டீச்சிங்கே எடுக்கணும். ஓகே, பர்சனல் டீச்சிங் மெயினா வந்து ஒருத்தர் 2 பேர் 3 பேர், இப்போ ஒரு நீங்க டெலிகாலிங் பண்ணும்போது ஒரு 5 பேர் 6 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கத்து கொடுக்கணும் அப்படின்னா பர்சனலா நான் கிளாஸ் எடுக்கிறேன். ஓகே ஓகே. பர்சனலா நம்ம கூகுள் மீட் போட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் எடுக்கலாம். ஓகேம்மா, பண்ணலாங்கம்மா. அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த மெடிடேஷன் போய் சேரணும்னு சொல்லிட்டு நான் நிறைய பாடுபட்டேம்மா.
ஆனா வந்துட்டு என்னால ஒரு ஸ்டூடெண்ட்டையும் கூட இதுக்குள்ள கொண்டு வர முடியலம்மா. அதுவும் வந்து இப்போ +2 முடிச்சுட்டு எம்பிபிஎஸ்க்கு போகணும். இப்போ நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுல நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு அவங்க அதுக்கு ப்ரிப்பரேஷன் போறாங்க. அதுக்கப்புறம் தான் எம்பிபிஎஸ் அந்த என்ட்ரன்ஸ் எழுத போறாங்க. ஸோ அந்த பொண்ணுகிட்ட நான் அவ்வளவு தூரம் படிச்சு 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 சொன்னேம்மா, நீங்க வந்து எம்பிபிஎஸ் பண்ண போறீங்க, ரொம்ப ஒரு டீப்பான சப்ஜெக்ட். ஸோ நீங்க வந்து மெடிடேஷன் பண்ணீங்கன்னா ரொம்ப சிம்பிளா முடிச்சுட்டு வந்துடலாமா, நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10 சிட்டிங் உட்கார்ந்து பேசினேன். ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவோட பொண்ணு, சின்ன பொண்ணு தான். அப்படி பேசிங்கோட ஒரே ஒரு காரணம் தான் அவங்க சொல்றாங்க. அந்த பொண்ணு எதுவுமே சொல்லல, வர்றேங்க அங்கிள் வர்றேங்க அங்கிள் இப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசினேன், உங்க பொண்ணு எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகணுமா வேண்டாமா, நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணணுமா வேண்டாமா. உடனே அந்த குரூப்ல நம்ம இவங்க பைமா குரூப் இருக்கு இல்லையா, அந்த பொண்ணோட நம்பரும் கொடுத்து, பைமால 2-3 பேர் மாஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்களோட நம்பர் எல்லாம் கொடுத்து, நான் பேசுறது உனக்கு பிடிக்கலன்னா இந்த இவங்கெல்லாம் யங்ஸ்டர்ஸ், நீ அவங்க கிட்ட பேசு, நீங்க என்ன கத்து கொடுக்குறீங்க, இந்த மெடிடேஷனுக்கு என்ன என்ன கொடுக்கும், எப்படி என்னோட படிப்புக்கு உதவியா இருக்கு, நீங்க அவங்க கிட்ட பேசுங்கம்மா, இது எல்லாமே கூட சொல்லி கொடுத்துருந்தேன். ஆனா அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் எங்க ஃபேமிலியே கம்ப்ளீட்டா நான்வெஜ் ஃபேமிலி, நீங்க நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு எங்கேயோ ஒரு இடத்துல சொன்னீங்களாமா. ஸோ என் பொண்ணுக்கு அந்த நான்வெஜ்ஜை விடுறது பிரியம் இல்லை, நான்வெஜ்னா அவளுக்கு உயிர், ஸோ அவ அதனால பயந்துட்டு இதுக்கு வரமாட்டேங்கிறா அப்படின்னு. அப்படி இல்லம்மா, நீங்க நான்வெஜ் எடுக்கிறதுன்னா எடுத்துக்கோங்க, தாராளமா மெடிடேஷன் அதுக்கப்புறம் சுத்தமாவே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கம்மா. அப்போ அது பண்ணனா எனக்கு நான் நான்வெஜ்ஜே லைஃப் ஃபுல்லா சாப்பிட முடியாது, எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டாலாம். சரிப்பா, உனக்கு இந்த ஜென்மத்துல இல்லை அடுத்த ஜென்மத்துல உனக்கு இது கிடைக்கும், பரவாயில்ல சாமி, பட் எங்கோட இருக்கிற ரிலேஷன்ஷிப் இப்படியே இருக்கட்டும், என்னை பார்த்தா பயந்து ஓட வேண்டாம், சகஜமா நம்ம எப்பவும் போல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம்னு சொல்லி ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கிறோம்மா. ஏன்னா சார், நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்ல வந்து நம்ம ஆர்வமா கொஞ்சம் வந்து எடுத்து நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, சொல்லணும் விட்டுறணும். இப்ப நம்ம தேர்ட் பர்சன், இப்ப இவங்க ஸ்ரீலேகா சொன்னாங்க, அவங்க யாருன்னு தெரியாது, இவ்வளவு நேரம் பேசினாங்க. அந்த மாதிரி தெரியாதவங்க கிட்ட நம்ம எவ்வளவு நேரம் பேசினாலும் தப்பில்லை. ஆனா நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட பண்ணுங்க, விவரம் கொடுத்துட்டு அதோட நிறுத்திடுங்க, எக்ஸ்பெக்டேஷன்ஸே இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்ல வந்து நம்ப மாட்டாங்க ஃபர்ஸ்ட். அதுவும் ஈகோ பிரச்சனை வேற இருக்கும், நீ சொல்லி நான் என்ன பண்றது, ஈகோ பிரச்சனை வேற இருக்கும். அவங்க சொன்ன நான் பண்ணணுமா, நீ சொன்னா பண்ணிடுமா அப்படின்னு வேற அந்த ஈகோ இருக்கும். அதனால ஃபேமிலிக்கு ரொம்ப எனர்ஜியை கொடுக்காதீங்க. இந்த எனர்ஜியை நீங்க வெளியே கொடுத்திருந்தா 10 பேர் வந்திருப்பாங்க. சோ ஃபேமிலி பர்சன்ஸ்ல யாருக்குமே எனர்ஜி கொடுக்காதீங்க, சொல்லுங்க விட்டுருங்க. டைம் அண்ட் எனர்ஜி நம்ம வந்து ஸ்ப்ரெடிங் வச்சுக்கலாம். ஆமா ஆமா. அது என்ன பாத்தீங்கன்னா, அப்பா அம்மா 2 பேருமே வேலைக்கு போய் ரொம்ப சிரமப்பட்டு இவ்வளவு ஒரு கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகி 20 வருஷம் கழிச்சு ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கி இன்னொரு ஐடியா வேற நான் சொல்றேன். இப்போ அந்த மாதிரி நீங்க யாருக்காவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா, நான் ஒரு சிம்பிள் டெக்னிக் சொல்லி தரேன். ஒரு 15 மினிட்ஸ் நான் சொல்றது செய்தியா அப்படின்னு கேளுங்க. மெடிடேஷன் வார்த்தையே எடுக்காதீங்க, உட்கார வைங்க, கண்ணை மூடிட்டு ஒரு பிரேயர்னே சொல்லுங்க. ஒரு சின்ன பிரேயர்மா, இது வந்து பண்ணிப்பாரு, உனக்கு நல்லா இருக்கும், நான் இப்ப சொல்லி தரேன், ஒரு 10 மினிட்ஸ்ன்னு சொல்லுங்க. 10 மினிட்ஸ் மேல கூட சொல்லாதீங்க. 10 மினிட்ஸ்ல உட்கார வைங்க, ப்ராப்பரா உட்கார்றாங்க, பிரீத்திங்க கவனிக்கிறாங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம், ஒரு 15 மினிட்ஸ் சொல்லி கொடுங்க மெடிடேஷன். முடிச்சுட்டு இது டெய்லி பண்ணுங்க, இதுதான் எவ்ரிடே பண்ணணும், இது பண்ணாலே உனக்கு எல்லாமே நல்ல ஒரு ஹெல்த், எனர்ஜி, நாலேஜ் எல்லாமே வரும், மைண்ட் வந்து ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. எப்படியும் அவங்க அவங்க கண்ணை மூடி உட்கார்ந்தால அந்த ரெஃப்ரெஷ்னஸ் அவங்களுக்கு புரிஞ்சிடும். சோ பண்ணுவாங்க. மெடிடேஷன் வார்த்தை எடுக்காதீங்க, எதுவும் சொல்லாம சொல்லி கொடுத்துருங்க. இப்ப வந்து அந்த அந்த ஏஜ்ல இருக்கிறவங்க, அந்த டீனேஜர்ஸ்க்கு வந்து புரிதல் இல்ல, ஒண்ணுமே புரிதல் இல்ல. ஜஸ்ட் நீங்க பிளைண்டா இது ஒரு சின்ன பிரேயர் மாதிரி அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிருங்க. பண்ண அப்புறமா நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்காதீங்க. ஏன்னா யங்ஸ்டர்ஸ், டீனேஜர்ஸ், குழந்தைங்க, இவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் தேவையில்லை. நம்ம அவங்கள வந்து உட்கார வச்சா போதும், அவங்க ஒன்ஸ் கனெக்ட் ஆயிட்டாங்கன்னா பண்ணுவாங்க, அவங்களுக்கு இன்ஃபர்மேஷனே வேண்டாம்.
கரெக்ட் கரெக்ட். இப்ப ஏன்னா நான் அவங்க பேசுறது குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், அது தியானம் அது இது நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேனே. எடுத்த உடனே மெடிடேஷன் தான். எல்லாரும் கண்ண மூடு, எல்லாரும் உட்காரு, ஆடக்கூடாது, அசையக்கூடாது, கண் திறக்க கூடாது, இவ்வளவுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். கரெக்ட். கண் திறக்க கூடாது, உடல் அசையக்கூடாது, இந்த 2 இன்ஸ்ட்ரக்ஷன் தான் உங்களுக்கு. ஒரு 15+ சில்ட்ரனுக்கு வந்து உங்களுக்கு வந்து மனசு இருக்கும், அதனால பிரெத்தை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஒரு 10 இயர்ஸ் சில்ட்ரனுக்குள்ள 10 இயர்ஸ் வரைக்கும் சில்ட்ரனுக்கு நான் அந்த பிரெத்தை கான்சென்ட்ரேஷன் கூட சொல்ல மாட்டேன். டோன்ட் மூவ், டோன்ட் ஓபன் யுவர் ஐஸ், இவ்வளவுதான். அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தேவையில்லை, அவங்களுக்கு நம்ம பேசக்கூடாது, அந்த செயல் சொல்லி கொடுத்துடணும். என்ன செய்யணும் செயல் மட்டும் சொல்லி கொடுத்துடணும். ஆமா கரெக்ட் தான். இப்ப வந்து நம்ம பேசுறது அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. நம்ம 2 வார்த்தைக்கு மேல 3வது வார்த்தை பேசணும்னாலே அங்கிருந்து தப்பித்தோடத்த பாக்குறாங்க. சோ நீங்க சொன்ன மெத்தேடு கரெக்டா இருக்குமா? கரெக்ட் தான். அந்த ஃபேமிலி வந்து அவங்க ஒரே பொண்ணு தான், ரொம்ப செல்லமா வளர்த்துறாங்க. 2 பேரும் ஒர்க்குக்கு போயிட்டு இருக்காங்க. ரொம்ப சிரமப்பட்டு ஒரு 20 வருஷம் கழிச்சு இப்பதான் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்காங்க. அதுக்கு பேங்க் லோன் போட்டிருக்காங்க. இந்த குழந்தையை நம்பித்தான் இருக்காங்க. இந்த குழந்தை எப்படியாவது ஒரு நல்ல ஒரு படிப்பு, ஒரு நல்ல டிகிரி வாங்கி அந்த பொண்ணு நல்லா இருக்குன்னு அவங்க 2 பேரும் ரொம்ப பாசமா வளர்த்துறாங்க. அதனாலதான் அந்த பொண்ணுகிட்ட நான் நீ பண்ணினா ஒரு பெரிய டாக்டர் ஆயிருவேன், பெரிய டாக்டர் ஆகும்போது அப்பா அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கு, உன்னுடைய லைஃப் ஸ்டைலே மாறிடும், அதனால நீ இது பாஸ் பண்ணணும்னாலே உனக்கு இது கண்டிப்பா பிடிக்காது சார். இதை சொல்ல போய்தான் பிரச்சனையா இருக்குதுங்கிற. அதனாலதான் நான் என்ன பேசுனேன்னு சொல்ல வந்தேன். கரெக்ட்மா, கரெக்ட். யங்ஸ்டர்ஸ் டீனேஜர்ஸ்க்கு அவங்களுக்கு வந்து எந்த ஒரு சஜஷன்ஸ் அட்வைஸ் பிடிக்காது. எஸ், அட்வைஸ் பிடிக்காது, ஏத்துக்கவே மாட்டாங்க, ஒரு துள்ளி கூட ஏத்துக்க மாட்டாங்க. சோ அவங்களுக்கு நம்ம இதெல்லாம் சொல்லவே தேவையில்லை. யார் சில்ட்ரன் கிடைச்சாலும் உட்காரு, அவ்வளவுதான். நான் சொன்னபடி செய், உனக்கு நல்லா இருக்கும், உனக்கு தேவையானது கிடைக்கும், அவ்வளவுதான். ட்ரை பண்ணு, அவ்வளவுதான். இது அது பண்ணிட்டு இதேதான் நீ டெய்லி பண்ணணும், அவ்வளவுதான் சொல்லு. இப்படி பண்ணும்போதுமே நம்ம குழந்தைகளை அப்ரோச் பண்றோம். அதே சமயத்துல அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இதை சொல்லிட்டு செய்யறதா வேண்டாமா? ஏன்னா வந்து நீங்க என்னமோ பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்ம மேல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு என்ன பண்றதுன்னு பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நீங்க பண்ண அப்புறமா இதுதான் மெடிடேஷன் ப்ராசஸ், பிஎம்சி பாருங்க, அவ்வளவுதான். முடிஞ்சிச்சு. எது ஆனாலும் பிஎம்சி பாருங்க, அவ்வளவுதான். பிஎம்சில எல்லாம் இருக்கு, எல்லாமே நம்ம வந்து எல்லாமே சொல்லணும்னு இல்லை. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துட்டேன், டீச்சிங் எப்படி, மெடிடேஷன் எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இனி எந்த இன்ஃபர்மேஷன் ஆனாலும் பிஎம்சி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பர்சனலா கைடன்ஸ் தேவையா, இத பத்தி கைடன்ஸ் தேவைன்னா வாங்க, ஆர்குமெண்ட் வேண்டாம். எஸ் எஸ், ஓகே. எப்பவுமே ஆர்குமெண்ட்ஸ், தேவையில்லாத பேச்சு கட் பண்ணணும். அவங்க நம்மள கெட்டவங்க நினைச்சா கூட பரவாயில்ல, அந்த பேச்சு வரும்போது உடனே கட் 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 கட். சரி, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்க என்ன நினைக்கிறாங்க. இங்க நம்ம வந்து ஒரு மெடிடேஷன் தெரிஞ்ச அப்புறமா நம்மளோட ஒவ்வொரு நிமிஷமும் ப்ரெஷியஸ். நம்ம அது வந்து கரெக்டா வந்து பயன்படுத்தணும், வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ யார் எது நினைச்சாலும் நமக்கு தேவையில்லை. நம்ம டைமை வந்து ப்ரெஷியஸா நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், அவ்வளவுதான். ஓகே, தேங்க்ஸ்மா. எஸ் எஸ் சார். ஸோ எல்லாரும் பேசியாச்சா மாஸ்டர்ஸ்? நம்ம தியானத்துக்கு போயிடலாமா? ஹலோ மேம், இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் வந்து நான் ரொம்பவே அப்படியே எப்படி சொல்றதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா நீங்க சொல்லிட்டு வந்தீங்க. நல்லா இருந்துச்சுங்க மேடம். நான் வந்து எனக்கு இல்ல எனக்கு ரியலா நீங்களே முயற்சி எடுத்து நீங்களே செஞ்சு அது ஒரு மாதிரி கேட்கும் போதே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கும் வந்து ஒரு ஆசை என்னன்னா, அந்த பயம்தான் இருந்துட்டே இருந்துச்சு. சரி, அடுத்ததுல இருந்து நானும் ஏதாவது ஒரு புக்கு பத்தி பேசலாம், நம்ம இதுல ஃபர்ஸ்ட் பேசலாம்னு நினைக்கிறேன். அட்டன் பண்ணிட்டே தான் இருப்பேன், எல்லாத்தோடையும் கேட்டுட்டு தான் இருக்கிறேன். பட் இன்னும் நான் ஃபர்ஸ்ட் டைம் கூட அட்டன் பண்ணல. அது வந்து என் டாட்டர் வந்து சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க கிளாஸ் எடுக்கிறாங்க தனியா, அதனால அவங்களோட கிளாஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் பேச விடுறாங்க, பேசிட்டு இருக்கேன். அதனால இப்ப கொஞ்சம் கிளாஸ் எடுக்கறாங்களா? ஆமா, சிங்கப்பூர்லயே அவங்களே எடுக்கிறாங்க. சூப்பர் சூப்பர், கங்க்ராட்ஸ். மலேசியா குரூப்ஸ் நிறைய பேர் சேர்ந்திருக்காங்க.
அதுதாங்க மேடம். இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைச்சிச்சு. சரி நானும் பேசலான்னு நினைச்சேன். நிறைய நீங்க ஷேர் பண்ணது எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எப்படியும் நான் வந்து உங்க இதுலயாவது கொஞ்சம் பேசணும் அப்படின்னு பாக்குறேன் மேம். பேசுங்க. புக்கெல்லாம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு இருக்கிறேன். பத்ரிஜி டாபிக்கே எடுத்துக்கோங்க. பத்ரிஜி இது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். அண்ட் அவரது சொல்லும் போது நமக்கு அந்த சரிங்க. சத்தியம் வந்து நமக்குள்ள ஊறும். ஏன்னா ஓகேங்க. அந்த சத்தியம் தான் நமக்கு தேவை. ஓகே. நீங்க சார் தான் சரிங்க. எடுத்துக்கோங்க. சார் சப்ஜெக்ட்ஸ் நமக்கு இப்ப எவ்வளவு புக்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. நமக்கு சொன்ன டாபிக்கே ஆனாலும் பரவாயில்ல, அதுவே சொல்லுங்க. சரிங்க. நிச்சயமா. ஏன்னா ஓகே. எல்லாருமே புதுசா சொல்லணும்னு இல்ல, ஒவ்வொரு நாலெட்ஜும் எல்லாருக்குமே வரணும். அதனால ரிப்பீட்டடா நீங்க ஒரே டாபிக் சொன்னாலும், போன வாட்டி சொன்ன டாபிக்கே இந்த வாட்டி நீங்க எடுத்தாலும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. சரிங்களா? எது சரிங்க. ஆனாலும் பரவாயில்ல. சரி. ஓகே. வெரி நைஸ். சோ நன்றி. சுஷிதா தேவிக்கு நெக்ஸ்ட் சாட்டர்டே போட்டுக்கலாமா? போடுங்க. நீங்க எவ்வளவு போடுங்க நேரம் மேம். சொன்னீங்கன்னா இன்னொரு மாஸ்டர் வருவாங்களா இல்ல ஃபுல்லா அவங்களுக்கா அது பாத்துக்கலாம் அப்புறமா. நான் முரளி சார் கிட்ட பேசட்டுங்களா எஸ் அப்புறமா எஸ் சாருக்கு சொல்லிட்டுங்களா? இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. சரிங்க மேம். ஓகே. ஓகே ஓகே மாஸ்டர்ஸ். சரி நம்ம தியானத்துக்கு போயிடலாம். சோ இப்போ என்ன டைம் 9:15. ஒரு 10:15 10:30 வரைக்கும் நம்ம மெடிடேஷன் பண்ணலாம். நான் மியூசிக் வந்து 10:30 வரைக்கும் நான் போடுறேன். அதுக்கப்புறமா இன்னும் கண்டினியூ பண்ணணுன்றவங்க இன்னும் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் மெடிடேஷன் தெரியும். எல்லாரும் நம்ம சைலண்டா உட்காந்துடலாம். தண்ணி குடிச்சிட்டு ஸ்திர சுக ஆசனத்துல உட்காரலாம். சுவாசத்தின் மேல் கவனம்.